திருநெல்வேலி சீமையில முத்துநகர் நடுவினில திருநெல்வேலி சீமையில முத்துலாபுரத்தினில அற்புதராய் ஆட்சி செய்யும் அன்பர் யாரு இந்த ஊர்வலகம் போற்றும் எங்க செபஸ்தியாரு செபஸ்தியாரே புனித செபஸ்தியாரே செபஸ்தியாரே புனித செபஸ்தியாரே இல்லை என்று வந்தவர்க்கெல்லாம் அள்ளி கொடுக்கும் வள்ளல் அவர் தொல்லை துன்பம் துயரம் நீக்கி வாழ்வு கொடுக்கும் வல்லவர் பாரு இல்லை என்று வந்தவர்க்கெல்லாம் அள்ளி கொடுக்கும் வள்ளல் அவர் தொல்லை துன்பம் துயரம் நீக்கி வாழ்வு கொடுக்கும் வல்லவர் பாரு அவரை நினைச்சு வேண்டுத செய்தா வேண்டுவரம் தந்திடுவாரு அவரை நினைச்சு வேண்டுத செய்தா வேண்டுவரம் தந்திடுவாரு கொடியேற்றிடுவோம் பறைசாற்றிடுவோம் இந்த பூவுலகில் அவர் புனிதரை வந்தார் திருநெல்வேலி சீமையில முத்துலாபுரத்தினில அற்புதராய் ஆட்சி செய்யும் அன்பர் யாரு இந்த ஊர்வலகம் போற்றும் எங்க செபஸ்தியாரே ஜபத்தினாலே ஜெயிக்க வைத்த செபஸ்தியாரே செபஸ்தியாரே ஜெனித்த இயேசு ஜென்ம பாவம் செய்த நம்மை கழுவினாரே ஜபத்தினாலே ஜெயிக்க வைத்த செபஸ்தியாரே செபஸ்தியாரே ஜெனித்த இயேசு ஜென்ம பாவம் செய்த நம்மை கழுவினாரே பாவியாலே பாய்ந்த அன்பும் ஆவி நீக்க ஆகவில்லை பாவியாலே பாய்ந்த அன்பும் ஆவி நீக்க ஆகவில்லை பட்ட மரத்தை துளிர்க்க வைத்து புனிதர் என்று நிரூபித்தாரே பட்ட மரத்தை துளிர்க்க வைத்து புனிதர் என்று நிரூபித்தாரே புனிதர் என்று நிரூபித்தாரே ஜபத்தினாலே ஜெயிக்க வைத்த செபஸ்தியாரே செபஸ்தியாரே ஜெனித்த இயேசு ஜென்ம பாவம் செய்த நம்மை கழுவினாரே தேவ அன்னை தெய்வமரியின் பாவமற்ற பரமசுதனை தேவ அன்னை தெய்வமரியின் பாவமற்ற பரமசுதனை நாவில் நீங்கா நாமம் பாடி சாட்சி பகர்ந்த சந்தம் நீரே நாவில் நீ
நாமம் பாடி சாட்சி பகர்ந்த சந்தம் நீரே, சாட்சி பகர்ந்த சந்தம் நீரே. ஜபத்தினாலே ஜெயிக்க வைத்த செபஸ்தியாரே, செபஸ்தியாரே ஜெனித்த இயேசு ஜென்ம பாவம் செய்த நம்மை கழுவினாரே. ஜபத்தி கண்ணியருக்கு முடியாலை கருணையாலே கடவுளேதன் திருமகனை கதிர் தந்தாரே. சென்னிமுடி மன்னர் குல கரத்தினாலே பேருலகோர் துதி புரியும் புறத்தினாலே பன்னிரு அப்போஸ்தலருக்கு ஞானத்தாலே பரமதிரு சபைதனிலை பாவிப்பானே. எப்பொழுதும் தயை புரியும் மரியம்மானே எம்மருமை தாயாரே வணங்குகிறோம். நிலையான புகழுக்குரிய தூய நீரை நன்மைக்கு எல்லா காலமும் புகழ் சாற்றிடுவோம் வருமே. நிலையான புகழுக்குரிய தூய நீரை நன்மைக்கு எல்லா காலமும் புகழ் சாற்றிடுவோம் வருமே. நிலையான புகழுக்குரிய தூய நீரை நன்மைக்கு எல்லா காலமும் புகழ் சாற்றிடுவோம் வருமே. இந்த தவக்காலத்தில் கடைசியா வரக்கூடிய இந்த சனிக்கிழமையிலே வெள்ளிக்கிழமை இறைவனுடைய ஆசிரியரை பெறுவதற்காக நாம் வந்திருக்கின்றோம். இந்த வெள்ளிக்கிழமையில் இறைவனோடு இணைந்து நாம் பயணிக்க இருக்கின்றோம். சிலுவை பயணத்தில் என் ஆண்டவர் இயேசு சந்தித்த அந்த வேதனைகளை எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே நான் சுமந்து கொண்டு புனித செபஸ்தியாரை தேடி வருகின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறோம். ஆகவே அதே நம்பிக்கையோடு அப்படி நாம் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று நற்கருணை ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு இந்த இடத்திலே நாம் வருகின்ற பொழுது, செபஸ்தியாரை நாம் தேடி நம்பிக்கையோடு வருகின்ற பொழுது கண்டிப்பாக இந்த ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அங்கே கீழே இருக்கிறவங்க சேர்ல இல்லாம கீழே இருக்கிறவங்க முன்னாடி வரலாம். ஆனால் கம்மியாக இருக்கிறீங்க. ஆக சேர்ல இல்லாமல் இருக்கிறவர்கள் முன்னாடி கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காருங்க. ஆண்டவரோடு நற்கருணை ஆண்டவரோடு இணைந்து இந்த நாளிலே ஒரே ஒரு வார்த்தையோடு நாம் ஆரம்பிப்போம். திருவெளிபாடு 2ஆம் அதிகாரம் 4-5 இறை வார்த்தை. திருவெளிபாடு 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் இவ்வாறு சொல்லுகிறது. முன்பு உன்னிடம் இருந்த அன்பு இப்போது உன்னிடம் இல்லை. அதாவது ஒரு காலத்தில் உங்களிடம் இருந்த அன்பு இப்போது உங்களிடம் இல்லை. எந்த நிலையில் நீங்கள் தவறி விழுந்தீர்கள் என்பதை சற்று ஆய்ந்து பாருங்கள், திரும்பி வாருங்கள் என்று திருவெளிபாடு 2ஆம் அதிகாரம் 4-5 இறை வார்த்தைகள் சொல்லித் தருகிறது. ஒரு நிமிடம் இந்த நற்கருணை ஆராதனைக்கு முன்பாக ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். கண்களை மூடி எந்த நிலையில் நான் தவறி விழுந்திருக்கிறேன், எந்த நிலையில் ஆண்டவரிடமிருந்து நான் விலகி சென்றிருக்கிறேன், ஆண்டவரோடு எனக்கு இருந்த அன்பு எந்த நிலையில் தவறி இருக்கிறது என்பதை ஒரு நிமிடம் நாம் நம்முடைய மனக்கண்முன் கொண்டு வந்து, ஆண்டவரே, கல்வாரியில் எங்களுக்காக சிலுவையிலே நீர் சிந்திய ஒவ்வொரு துளி இரத்தத்தினாலும் இன்று எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்புவீராக. உம்முடைய வல்லமையால் எங்களை ஆளுமை செய்வீராக. எங்களுடைய தேவைகளுக்கான அந்த பதிலை இன்று எங்களுக்கு தருவீராக என்ற
அந்த நம்பிக்கையோடு உன் புகழை பாடுவது என்ற அந்த பாடலை நாம் அனைவரும் இணைந்து நம்பிக்கையோடு பாடுவோம். இறைவனுடைய ஆசீரானது நம் மீது கடந்து வர நாம் ஜெபிப்போம். புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. எல்லோரும் இணைந்து பாடுவோம். புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. எங்களுக்காக கல்வாரியிலே இரத்தம் சிந்தியவரே, கல்வாரியில் அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தியவரே, அன்பின் உச்சம் என்ன என்பதை இந்த நாளிலே எங்களுக்கு வெளிப்படுத்த இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. அந்த அன்பினால் எங்களை ஆளுமை செய்யும் அப்பா என்று ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீ இருப்பாய், கண்ணையர காத்திருக்கும் நல்லன்னையாய் அருகிருப்பாய். துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீ இருப்பாய், கண்ணையர காத்திருக்கும் நல்லன்னையாய் அருகிருப்பாய். அன்பு எனும் அமுதத்தினை நான் அருந்திட எனக் அளிப்பாய், உன்னின்று பிரியாமல் நீ என்றும் அணைத்திருப்பாய், நீ என்றும் அணைத்திருப்பாய். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இணையா, உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. ஆண்டவரை வெற்றிடத்தில் 1000 நாட்கள் வாழ்வதை விட ஆலய முற்றத்தில் ஒரு நாள் வாழ்வது மேலானது என்ற திருப்பாடல் ஆசிரியருடைய உயிர் மொழியைப் போல உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உம் புகழை பாடிக்கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பெயரை புகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே வல்லமையாய் ஆளுமை செய்வீராக, ஒவ்வொருவரையும் வல்லமையாய் நிரப்புவீராக. உம்முடைய இரக்கத்தினால் நிரப்புங்கப்பா என்று ஆண்டவரை பார்த்து பாடுவோம். பல்லுயிரை படைத்திருப்பார், நீ என்னையும் ஏன் படைத்தாய், பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய். பல்லுயிரை படைத்திருப்பார், நீ என்னையும் ஏன் படைத்தாய், பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய். அன்பெனக்கு அடைக்கும் நாள் ஒன்று இல்லை என்றுணர்ந்தேன், உன் அன்பை மறவாமல் நான் என்றும் வாழ்ந்திருப்பேன், நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. நற்கருணை ஆண்டவரை உற்று பாருங்க.
இதோ நீங்கள் வந்திருக்கக்கூடிய இடம் சீயோன் மலை, வாழும் கடவுளினுடைய உயிருள்ள பிரசன்னம் இருக்கக்கூடிய அந்த வல்லமையான இடத்திலே நாம் வந்து நிற்கின்றோம். வாழ்வின் நூலில் பேர் எழுதப்பட்டவர்கள் ஆங்கே திருவிழா கூட்டத்தை போல் குடியிருப்பார்கள் என்று சொன்ன அந்த உயிர் வார்த்தையை போல, மகனே மகளே, நாம் ஒவ்வொருவரும் வாழ்வின் நூலில் பேர் எழுதப்பட்டவர்களாக இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறோம். இந்த மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையிலே என் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே என் ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். அவருடைய உயிருள்ள வல்லமையை பெறுவதற்காக இந்த இடத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். எனக்காக என் ஆண்டவர் வெளிப்படுத்தி அந்த அன்புக்குள்ளே என்னை நான் ஒப்படைப்பதற்காக, அந்த அன்பில் இருந்து ஒரு சொட்டை நான் பெற்றுக்கொள்வதற்காக, எனக்காக என் ஆண்டவர் சிந்தி அந்த இரத்த துளிகளினுடைய வல்லமை என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய வாழ்வையும் என்னுடைய படிப்பையும் நிறைவாக ஆளுமை செய்ய வேண்டும் என்ற தாகத்தோடு ஆண்டவரே இந்த செபஸ்தியாரினுடைய திருத்தலத்திலே நம்பிக்கையோடு உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வல்லமையாய் தொடுவீராக, வல்லமையாய் தொடுவீராக. இந்த மாதம் முழுவதும் கண்ணின்மணி போல பாதுகாத்தீரே. இந்த மாதம் முழுவதும் உம்முடைய வல்லமையால் நிரப்பினீரே. ஒரு புதிய மாதத்தை கொடுப்பதற்காக எங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறீரே. அப்பா, இதோ எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா விதமான ஆசீரோடும் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்து வருகிற எல்லா விதமான வல்லமையான அடையாளங்களாக இருக்கக்கூடிய அந்த அற்புதங்களோடு உம்மை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை தேடி வந்திருக்கிறோம் அப்பா, உம்மை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் வல்லமையாய் நிரப்புவீராக, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையால் நிரப்புவீராக இயேசுவே. எந்த தேவையோடு எந்த வேண்டுதலோடு இந்த இடத்திலே வந்து நிற்கிறார்களோ அந்த தேவைகளுக்கான பதிலை இந்த நாளிலே நீர் கொடுப்பீராக. எல்லா விதமான அந்த தேவைகளையும் சந்திக்கக்கூடிய அந்த வல்லமை என்று உம்முடைய பிள்ளைகள் காண செய்வீராக ஆண்டவரே. நாங்கள் இந்த இடத்திலிருந்து செல்லுகின்ற பொழுது ஆண்டவரே, இதோ உம்முடைய புனிதர் நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த புனிதர் செபஸ்தியாரினுடைய இந்த திருத்தலத்திலிருந்து நாங்கள் எங்களுடைய இல்லம் தேடி செல்லுகின்ற பொழுது நிறைவோடு வளமையோடு மகிழ்வோடு நம்பிக்கையோடு பெற்றுக்கொண்டோம் என்ற நம்பிக்கையோடு செல்லக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தருவீராக. அந்த ஆற்றலை எங்களுக்கு தருவீராக. எங்களோவொருவரையும் பேர் சொல்லி அழைத்து வந்தீரே, பேர் சொல்லி அழைத்து வந்தீரே. அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம், அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துவீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய இரக்கம் எங்களோடு இருந்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவின் இரத்தம், இயேசுவின் ரத்தம்னு சொல்லும் போது நீங்க ஜெயம்னு சொல்லுவீங்க. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். உட்காருங்க. ஆக இந்த வெள்ளிக்கிழமையிலே இறைவனுடைய அந்த பிரசன்னத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். பொதுவாக வெள்ளிக்கிழமைகள் சிலுவை பாதை நடைபெறக்கூடிய நாட்கள், மாலை நேரங்களில். இன்று இந்த செபஸ்தியாரினுடைய திருத்தலத்தில் என் ஆண்டவருடைய அருளை பெறுவதற்காக நான் வந்து நிற்கிறோம். ஆக இன்று நான் உங்களோடு பேச இருப்பது இந்த சிலுவை பாதை இல்லாத அந்த நிலையிலே என் ஆண்டவர் இயேசு சிலுவையில் யாரால் கொலை செய்யப்பட்டார், இன்று எப்படி கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார், ஆண்டவர் இயேசு கல்வாரியில் சிலுவையில் எவ்வாறு கொலை செய்யப்பட்டார், இன்று எவ்வாறு கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை தான் 5 நிலைகளில் நான் உங்களோடு சொல்லிக்கொள்ள இருக்கிறேன். ஒருவேளை நான் உங்களை பார்த்து கேட்டேன்னா, ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் கொன்ற கொலையாளிகள் யார்? ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் கொன்ற கொலையாளிகள் யார்? நான் பேசுறது கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? இப்ப கேக்குதா? இயேசுவை சிலுவையிலே அறைந்து கொன்ற கொலையாளிகள் யார்? கேள்வி கடினமான கேள்வியா இருக்கா? யாரு கொன்றாங்க?
நம்ம இல்லை, அன்னைக்கு யாரு கொண்டது? ஐயப்பா, அவர் இறந்து போய் நீ 2025 வருஷம் ஆச்சு. யாரு கொன்னாங்கன்னு இதுவரை நீ போலீஸை விட்டு போலீஸ்ல சிஐடி விட்டு நீண்டு பார்க்க வேண்டியது இருக்கு. யாரு கொன்றார்கள் என்று அந்த விசாரணை நடத்தணுமா? யூதர்கள் கொன்றார்கள், சரியாக சொன்னீங்க. அன்று கொன்றது யூதர்கள். அப்ப இந்த யூதர்கள் கொலையாளிகளாக படம் பிடித்து காட்டப்படுகிறார்கள், உண்மைதான். எப்படி இந்த யூதர்கள் ஆண்டவர் இயேசுவை கொன்ற கொலையாளிகளாக இருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது 5 காரணங்கள் என் ஆண்டவரை சிலுவையில் கொல்வதற்கு இந்த யூதர்கள் உடந்தையாக இருந்தார்கள். இன்று இந்த 5 நிலைகள் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தது என்றால், இன்று ஆண்டவரை கொன்று கொண்டிருக்கக்கூடிய கொலையாளிகள் வேறு யாரும் கிடையாது, நானாக தான் இருக்க முடியும். அப்படி பார்க்கின்ற பொழுது விவிலியத்தினுடைய அடிப்படையில் 5 உண்மைகள். முதலாவதாக, என் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அறைந்து கொலை செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்தது என்னவென்றால், இந்த யூதர்களினுடைய பொறாமை. யூதர்களுடைய சத்தமா சொல்லுங்க, யூதர்களுடைய பொறாமை. பொறாமையால் எப்படி ஆண்டவர் இயேசுவை கொலை செய்ய முடியும்? எவ்வாறு என் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே கொலை செய்யப்பட்டார் என்று பார்க்கின்ற பொழுது விவிலியம் மிக அழகாக சொல்லி தருகிறது. மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 18வது இறைவார்த்தை. மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 18வது இறைவார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசுவை யூதர்கள் பொறாமையால் தான் தங்களிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் என்பது பிலாத்துவுக்கு தெரியும். யூதர்கள் ஆண்டவர் இயேசுவை பொறாமையால் தான் தங்களிடம் கையளித்திருக்கிறார்கள் என்பது பிலாத்துவுக்கும் தெரியும், ஏரோதுவுக்கும் தெரியும், ரோமையர்களுக்கும் தெரியும். அதைதான் விவிலியம் மிக அழகாக சொல்லி தருகிறது. காரணம் என்னவெனில், என் ஆண்டவர் இயேசு சென்ற இடமெல்லாம் கூட்டம். அவர் எங்கு போனாலும் கூட்டம், எங்கு போனாலும் மக்கள் திரள் முண்டி அடித்து வருகிறது. அதோடு மட்டுமல்ல, அவர் செய்த அளவுக்கு அதிகமான அந்த அற்புதங்கள், அடையாளங்கள், இதை பார்த்து இந்த யூத மக்கள் பொறாமையால் நிறைகிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் இயேசுவின் மீது மிகுந்த பொறாமை கொள்கிறார்கள். காரணம், இதுவரை நாங்கள் தான் ராஜாவாக இருந்தோம், இதுவரை எங்களை தேடிதான் மக்கள் வந்து கொண்டிருந்தார்கள், ஆனால் இன்று இந்த இயேசுவை தேடி செல்லுகிறார்களே என்ற அந்த மனக்குமுறல், இவரை தேடி செல்லுகின்ற பொழுது இனி எங்களுக்கு யார் உடன் இருப்பார்கள்? எங்களை தேடி யார் வருவார்கள்? நாங்கள் விலை இல்லாத மக்களாக, சல்லி காசாக மாறிவிட்டோமே என்ற பொறாமையால் வெந்து உருகி போகிறார்கள் இந்த யூதர்கள். ஆகவேதான் அந்த பொறாமை என் ஆண்டவர் இயேசுவை சிலுவையிலே காவு வாங்குகிறது. என் ஆண்டவர் இயேசுவை சிலுவையிலே கொலை செய்வதற்கு இவர்களுடைய பொறாமை ஒரு காரணமாக இருந்தது என்றால் அது மிகையாகாது. ஆகவேதான் சாலமோன் ஞானம் 6ஆம் அதிகாரம் 23வது இறைவார்த்தை, சாலமோன் ஞானம் 6ஆம் அதிகாரம் 23வது இறைவார்த்தை சொல்லுகிறது, நோயாம் பொறாமையோடு தோழமை கொள்ள மாட்டேன். நோயாம் பொறாமையோடு தோழமை கொள்ள மாட்டேன். யோசித்து பாருங்க, இந்த பொறாமை என்பது ஒரு நோயாக இருக்கிறது. பொதுவாக நமக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னா, ஒரு காய்ச்சல் வருகிறது அல்லது தலைவலி வருகிறது, ஒரு நோய் வந்தா நம்ம என்ன செய்வோம்? நீங்க என்ன செய்வீங்க? நோய் வந்தா என்ன செய்வீங்க? ஹாஸ்பிட்டல் போவீங்க, மருத்துவமனை போறோம். எதற்காக போறோம்? நோய் கூட வேண்டும் என்று போறீங்களா இல்ல குறைய வேண்டும் என்று போறீங்களா? கண்டிப்பாக நோய் குறைய வேண்டும், இதுதான் நம்முடைய எண்ணம். ஆகவேதான் மருத்துவமனைக்கு செல்லுகிறோம். இங்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த பொறாமை என்பது ஒரு நோயாக இருக்கிறது. இந்த நோய் என்ற பொறாமை நம்முடைய வாழ்க்கையில அதிகரித்து வருகின்ற பொழுது நம்முடைய உடலானது வீணாகிவிடும், நம்முடைய உடலானது அழிந்து போகும், நம்முடைய உடலானது அந்த நோயோடு மரணத்துக்கு தள்ளி சென்றுவிடும் என்று விவிலியத்திலே சொல்லுகிறார். யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில
இந்த பொறாமை எப்படி வருகிறது? என்னை விட அடுத்தவர்கள் உயருகின்ற பொழுது, என்னை விட அடுத்தவர்கள் முன்னேறுகின்ற பொழுது, அல்லது என்னை விட அடுத்தவர்கள் அதிகமாக படிக்கின்ற பொழுது, என்னை விட இன்னொருவர் வேலையிலே முன்னேற்றத்தை நோக்கி செல்லுகின்ற பொழுது, அல்லது நான் இப்படி இருக்கிறேனே, இவர்களுக்கு இப்படி வாழ்வு வந்ததே என்ற அந்த எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வருகின்ற பொழுது அந்த பொறாமையால் நாம் பற்றி எரிய ஆரம்பிக்கிறோம். இந்த பொறாமை சில நேரங்களிலே எங்கே கொண்டு விடுகிறது என்றால் கொலைக்கு கூட கொண்டு விடுவதை நாம் பார்க்கலாம். விவிலியத்தில் ஒரு அழகான எடுத்துக்காட்டை நான் சொல்ல முடியும். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 8-9 வார்த்தைகளை வாசிக்கின்ற பொழுது, சவுல் அரசருக்கும் தாவீதுக்கும் ஒரு போட்டி வருகிறது. அது என்ன போட்டி என்றால், நாம் பார்க்கிறோம், அந்த பெண்கள் பாடுகிறார்கள். சவுல் அரசராக இருக்கிறார், இந்த தாவீது ஒரு படை வீரன், சாதாரண ஒரு படை வீரன். அவர்கள் சென்று கொண்டு இருக்கின்ற பொழுது இந்த பெண்கள் பாட ஆரம்பிக்கிறார்கள். என்ன பாடுகிறார்கள் என்றால், சவுல் 1000 பேரை கொண்டான், தாவீதோ 15,000 பேரை கொள்கிறான். சவுல் யாரிங்கு அரசர், தாவீது சாதாரண ஒரு படை வீரன். அப்ப சவுலுக்கு பொறாமை வருகிறது. நான் அரசனாக இருக்கிறேன், அரசனாக இருக்கக்கூடிய நான் 1000 பேரை தான் கொண்டேன் என்று சொல்லுகிறார்கள், பாடுகிறார்கள். ஆனால் இந்த சிறிய பையன், ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த இந்த பையன், இந்த சிறுவன் 15,000 பேரை கொண்டான் என்று பாடுகிறார்கள் என்ற பொறாமை சவுலுக்கு வருகிறது. அந்த பொறாமையால் தான் என்ன செய்கிறார் என்றால், ஈட்டியை எடுத்து தாவீதின் மீது எறிகிறார், கொலை செய்வதற்காக. தப்பி பிழைக்கிறார் தாவீது. யோசித்து பாருங்க, அந்த பொறாமை தாவீதை அழிப்பதற்காக இட்டு சென்றதை நாம் பார்க்கிறோம். இன்று பொறாமையால் வெந்து உருகி இருக்கக்கூடிய மனிதர்கள் ஏராளம். இந்த பொறாமை வருகின்ற பொழுது அந்த பொறாமை மனதுக்குள்ளே அதிகரிக்க 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 அதன் வழியாக கோபம், பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம், தன்னலம், அதோடு மட்டுமல்லாமல் தாழ்வு மனப்பான்மை, என்னால் முடியாது என்ற நிலை, அதோடு மட்டுமல்ல எதற்காக நான் இருக்க வேண்டும் என்ற நிலையெல்லாம் இங்கு கூடு கட்டி வருவதற்கு காரணம் இந்த பொறாமை என்று சொன்னால் மிகையாகாது. சில நேரங்களில் இந்த பொறாமைதான் நம்முடைய வாழ்வை சிறுக சிறுக அழித்து விடக்கூடிய ஒரு நிலையாக இருப்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்று யூதர்களினுடைய பொறாமை என் ஆண்டவர் இயேசுவை சிலுவை மரத்தில் ஏற்றியது. இன்று என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பொறாமை, நான் என்னுடைய மனதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பொறாமையின் வழியாக வரக்கூடிய பழி வாங்கக்கூடிய நிலை, பொறாமையின் வழியாக வரக்கூடிய கோபங்கள், பொறாமையின் வழியாக வரக்கூடிய அடுத்தவன் எப்படியும் வாழக்கூடாது என்ற நிலைகள் ஆண்டவரை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது என்பதை என் ஆண்டவர் இன்று இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். இயேசுவின் இரத்தம். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, என் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அறையப்படுவதற்கு, சிலுவையிலே கொலை செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்தது இந்த மனிதர்கள் தூண்டிவிட்ட ஒரு நிலை, தூண்டிவிடுதல் எவ்வாறு ஒரு மனிதனை கொலை செய்கிறது, இந்த தூண்டி விடுதல் எவ்வாறு ஒரு மனிதனுக்கு எதிராக மாறுகிறது என்று பார்க்கின்ற பொழுது ஏராளமான எடுத்துக்காட்டுகளை நாம் சொல்லி தர முடியும். விவிலியம் சொல்லுகிறது, மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது. மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, பரபாவை விடுதலை செய்யவும் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொலை செய்யவும் அங்கிருந்த அந்த யூதர்கள் சாதாரண மக்களை தூண்டி விடுகிறார்கள், என்று விவிலியம் சொல்லுகிறது. பாருங்க, இங்கே பாவம் எங்கே வருகிறது என்றால் இந்த தூண்டிவிட்ட மனிதர்களின் மீதுதான் இந்த பாவமானது அதிகமாக இருக்கிறது. தூண்டிவிட்டு ஆடக்கூடிய மனிதன் அல்ல, தூண்டிவிட்ட மனிதர்கள் தான் கேடுகட்ட மனிதர்களாக இருக்கிறார்கள். ஒரு சில நேரங்கள்ல இப்படி நான் சொல்ல முடியும். யூதாஸ் நமக்கு நல்லாவே தெரியும். யூதாஸ் இஸ்காரியோத் யார் இந்த மனிதர்? இயேசுவை காட்டி கொடுத்த ஒரு நல்ல மனிதன். இந்த யூதாஸை யாருக்கெல்லாம் பிடிக்கும்?
பிடிக்குமா அப்படின்னு கேட்ட உடனே நம்ம சிரிக்க ஆரம்பிக்கிறோம். எனக்கு யூதாஸை கொஞ்சம் பிடிக்கும், அதனால தான் கேட்டேன். யூதாஸை யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எனக்கு சப்போர்ட்டா, எனக்கு ஆதரவா யாராவது? யாருமே இல்லை பாருங்க. இப்ப கேளுங்களேன், ஏன் பிடிக்கும்னு கேளுங்க. ஏன் பிடிக்கும்னு கேள்வி கேட்டாதான் பதில் சொல்ல முடியும். ஏன் பிடிக்கும் அப்படின்னா, இந்த யூதாஸ் இயேசுவோடு வருகிறார். இயேசுவோடு வந்தவர் அங்கே இருந்த அந்த யூதர்கள் அங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவர்களிடம் கொண்டு இவர்தான் இயேசு, இவர்தான் இயேசு என்று காட்டி கொடுத்து என்ன செய்கிறார்? முத்தமிடுகிறார். அந்த முத்தமிடுதல அந்த பக்கம் வைங்க. இவர்தான் இயேசு என்று கையோடு அழைத்து சென்றவர் இந்த யூதாஸ். நம்ம மக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? எல்லாவற்றையும் சொல்லிட்டு நான் சொன்னேன்னு மட்டும் சொல்லாதீங்க, நான் சொன்னது முன்னாடி வரக்கூடாது, நான் பாதுகாப்பாக இருக்கணும், அடுத்தவங்க என்ன வேணாலும் ஆகட்டும், பிரச்சனையே இல்லை. இவங்க யூதாஸை விட கேடுகெட்ட ஈன பிறவிகள் அப்படின்னு சொல்லலாம். யூதாஸை விட கேடுகெட்ட பிறவிகள். காரணம், இந்த யூதாஸுக்கு அந்த தைரியம் இருந்தது. இவர்தான் இயேசு காட்டி கொடுக்கிறார், இவர்தான் இயேசு என்று கையோடு அழைத்து காட்டி கொடுத்த யூதாஸ் எங்கே? தூண்டிவிட்ட இந்த ஈன பிறவிகள் எங்கே? அடுத்த மனிதனுடைய வாழ்க்கையில விளையாடி அடுத்த மனிதன் எப்படி போனாலும் கவலை இல்லை, நான் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்வு நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய துரோகிகள் தான் இந்த தூண்டிவிடக்கூடிய மனிதர்கள். ஒரு சில இடங்களிலே நாம் பார்க்க முடியும். இங்கு நாம் பார்க்கிற பொழுது இந்த தூண்டிவிட்ட மனிதர்கள் பாருங்க. ஒருத்தனை நான் தூண்டி விடுறேன், நீ போய் பேசு. ஒருவேளை நான் வாங்கி குடிப்பேன், குடிக்கிறதுக்கு வாங்கி குடிப்பேன், கொடுத்துருவேன். அதை நான் காசு கொடுப்பேன், கொடுத்துட்டு நீ போய் நான் சொல்றதை அப்படியே போய் சொல்லிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க போய் அங்க ஆடுறாங்க, குடிச்சிட்டு வந்து முன்னாடி வந்து ஆடுறாங்க, சண்டை போடுறாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் யாரை திட்டுவார்கள்? அங்க இருக்கக்கூடியவங்க யாரை திட்டுவாங்க? இங்க ஒண்ணு வந்து ஆடிட்டு கிடக்குறான் இல்ல, அவனை தான் திட்டுவாங்க. இங்க தூண்டி விட்டவங்களை திட்டுவாங்களா? யாரு தூண்டி விட்டதுன்னு தெரியாது. திட்டும் சாபத்தையும் வாங்கக்கூடிய மனிதன் அந்த மனிதன் தான். யோசித்து பாருங்க. மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம், மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்களுடைய பிள்ளைகள் மேலும் விழட்டும். இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மீதும் எங்களுடைய பிள்ளைகள் மேலும் விழட்டும் என்று சொல்லுகிறார்கள். பாருங்க, இந்த நாசமா போனவங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எங்கள் மீது விழட்டும் சொன்னா அதோட முடிஞ்சு போயிருக்கும். எங்கள் மீது விழட்டும் என்றால் அந்த சாபம் அவர்கள் செத்து மண்ணோடு முடிவதோடு முடிந்து போயிருக்கும். அடுத்த வார்த்தை சொல்லுகிறார்கள், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மீதும் எங்களுடைய பிள்ளைகள் மேலும். ஆகவேதான் இன்று வரை 2000 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது. இன்று வரை யூதர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்களேனால் தனியா நாடு என்ற ஒரு நாடு இல்லாத ஒரு நிலையிலே அந்த நாடுக்காக அவர்கள் எப்படிப்பட்ட அந்த கொடுமைகளை எல்லாம் அந்த வரலாற்றிலே சந்தித்திருக்கிறார்கள். யோசித்து பாருங்க இந்த யூதர்கள். அதோடு மட்டுமல்ல, அந்த ஹிட்லர் காலத்தில் எத்தனை யூதர்கள், லட்சக்கணக்கான யூதர்கள் சாகடிக்கப்பட்டார்களே. யூதர்கள் எங்கு சென்றாலும் இன்று பணம் நிறைந்தவர்கள் தான், அறிவாளிகள் தான். ஆனால் இன்று வரை அந்த சாபத்தை தங்கள் மீது சுமந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? எங்கள் மீதும் எங்களுடைய பிள்ளைகள் மேலும் விழட்டும் என்று சொன்னது வார்த்தையை இன்று வரை ஆண்டவர் வாழ்வாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு. இன்று இந்த சாபத்தை நாம் வாங்கி கட்டக்கூடாது. என்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று அடுத்தவர்களை தூண்டிவிட்டு குளிர் காயக்கூடிய நிலையில் நாம் இருந்தோமையானால், அடுத்தவர்களை தூண்டிவிட்டு அதன் வழியாக குடும்பங்களையும் வாழ்வையும் சிதைத்துக் கொண்டிருப்பவர்கள் இன்றும் என் ஆண்டவர் இயேசுவை சிலுவையிலே அறைந்து கொலை செய்து கொண்டிருப்பவர்கள் என்பதை நாம் உணர வேண்டும். இன்று தூண்டி கொண்டிருப்பவர்கள் தான் இன்று ஆண்டவரை சிலுவையில் அறையக்கூடிய மனிதர்கள். அந்த நிலையில் நான் இருந்தேனே ஆனால் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆண்டவரே, ஒருவேளை நான் தூண்டிவிட்டு நான் தைரியமாக சென்று சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லாமல் பிற மனிதர்கள் வாயிலாக அவர்களை தூண்டிவிட்டு நான் பின்னால் ஒளிந்திருந்தேனே ஆனால் என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. இல்லையெனில் அந்த சாபத்தின் நிலையை நான் விலை கொடுத்து வாங்க வேண்டி இருக்கும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, என் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே கொலை செய்யப்படுவதற்கு
காரணமாக இருந்த அந்த மூன்றாவது நிலை காட்டி கொடுத்தல். யார் காட்டி கொடுத்தாங்க? யார் காட்டி கொடுத்தாங்க? உடனே நம்ம சொல்லுவோம் யூதாஸ். ஆனால் அதை விட ஒரு மனிதன் இருந்தான், காட்டி கொடுத்த ஒரு மனிதன். யூதாஸ் காட்டி கொடுத்தவன் தான். ஆனால் அவனை விட மேலான இன்னொரு மனிதன் இருக்கிறான். ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுத்த இன்னொரு ஈன பிறவி அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னவெனில், யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 49 50 வரை உள்ள இறை வார்த்தைகளை வாசிக்கின்ற பொழுது, ஒரு இனம் முழுவதும் அழிந்து போவதை விட நமக்காக ஒருவர் சிலுவையிலே அறையப்படுவது நல்லம் என்று சொன்ன அந்த கயபா, அந்த நாட்டின் அன்று தலைமை குருவாக இருந்த இந்த கயபா, நமக்காக ஒரு மனிதன் அழிந்து போவது நல்லது, நம்முடைய இனத்துக்காக ஒரு மனிதன் அழிந்து போவது நல்லது என்று காட்டி கொடுத்த இந்த கயபாதான் கொலையின் உச்சக்கட்டும் மனிதனாக இருக்கிறான். யோசித்து பாருங்க. நீ சொல்லுகிறாயே நமக்காக ஒருவனை சாகடிக்கலாம், நமக்காக ஒருவன் செத்து போனால் கவலை இல்லை என்று சொல்லுகிறாயே, ஏன் நீ செத்து போக வேண்டியதானே? அல்லது உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உன்னுடைய மனைவியை செத்து போக சொல், அல்லது உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உன்னுடைய பிள்ளைகளை செத்து போக சொல். அடுத்தவர்களுடைய உயிர் உனக்கு என்ன விளையாட்டா? அடுத்தவர்களுடைய வாழ்வு உனக்கு என்ன விளையாட்டா? கேட்கலாமே. காட்டி கொடுத்தல். ஆண்டவர் இயேசு சிலுவையிலே கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்த மனிதன் இந்த கயபா காட்டி கொடுக்கிறான். சொந்த இரத்தத்தை காட்டி கொடுத்து சொந்த இரத்தத்தை சிலுவையிலே அறைய வைத்த ஒரு கொடூரனாக இருக்கிறார் இந்த கயபா. யோசித்து பாருங்க. இன்று என்னுடைய வாழ்க்கையில நானும் என்னுடைய குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை மனிதர்களை நீங்கள் காட்டி கொடுத்திருப்பீர்கள். நான் என்னுடைய வாழ்க்கையிலே உயரமாக வர வேண்டும் என்பதற்காக எத்தனை மனிதர்களுடைய வாழ்வோடு விளையாடி இருப்பீர்கள். என்னுடைய சமூகம், என்னுடைய ஜாதி, என்னுடைய மொழி, என்னுடைய இனம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அடுத்தவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டாலும் கவலை இல்லை என்று இருப்பவர்கள் இயேசுவை பல முறை சிலுவையிலே அறைந்து கொண்டிருக்கக்கூடிய கயவர்களாக, கொலையாளிகளாக இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட நிலையிலே இன்று நான் இருந்தேனே, ஆனால் அன்று இதை கயபா அல்ல ஆண்டவர் இயேசுவை சிலுவையிலே அறைந்தது, நான் அறைந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் இயேசுவை சிலுவையிலே அறையக்கூடிய பாவியாக நான் இருக்கிறேன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் இன்று ஒருவேளை என்னுடைய சுயநலத்திற்காக, நான் மாட்டிவிடக் கூடாது என்பதற்காக, என்னுடைய பிள்ளைகள் அல்லது என்னுடைய வாழ்வு உயர வேண்டும் என்பதற்காக அடுத்தவர்களை பலிகட ஆக்கி இருந்தால் ஆண்டவரிடம் மன்னிப்பை கேளுங்க. ஆண்டவர் இரக்கம் நிறைந்த கடவுள். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். அவ முதலாவதாக இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு காரணம் பொறாமை. இரண்டாவது காட்டி கொடுத்தல். மூன்றாவது, இரண்டாவது காட்டி கொடுத்தல் கிடையாது, தூண்டி விடுதல். மூன்றாவது காட்டி கொடுத்தல். நான்காவது, ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அறையப்படுவதற்கு காரணமாக இருந்தது பதவி மோகம். பதவி மோகம். விவிலியம் சொல்லுகிறது, யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 37 40 வரை உள்ள இறை வார்த்தைகளை நீங்க வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்படுகிறது, அவர்கள் சொல்லுகிறார்கள், இவனை இப்படியே விட்டுவிட்டால், யாரை? இயேசுவை இப்படியே விட்டுவிட்டால் ரோமையர்கள் வந்து நம்மையும் அழித்து விடுவார்கள், நம்முடைய வழிபாட்டு தலத்தையும் அழித்து விடுவார்கள். நமக்கு, அதாவது இப்பொழுது இந்த யூதர்கள் ரோமையர்களிடம் அடிமைகளாக இருக்கிறார்கள். அப்ப அடிமைகளாக இருந்த இந்த தருணத்தில் அந்த ரோமையர்கள் கொடுத்த அந்த பதவியிலே சுகம் கண்டு கொண்டிருந்தவர்கள் இந்த யூதர்கள். ரோமையர்கள் கொடுத்த அந்த பிச்சையிலே வாழ்ந்து கொண்டிருந்த இந்த மனிதர்கள் இப்பொழுது சொல்லுகிறார்கள், என்னுடைய பதவி நிலைக்க வேண்டும் என்றால், நான் இருக்கக்கூடிய இந்த ஆலயம் இருக்க வேண்டும் என்றால், நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால், இந்த மனிதனை நாம் கண்டிப்பாக காட்டி கொடுத்தே ஆக வேண்டும். இந்த மனிதனை கண்டிப்பாக நாம் அவர்களிடம் பிடித்து ஒப்படைக்கவே வேண்டும். ஒரு பச்சை யூதனை துரோகம் செய்து ரோமையர்களிடம் காட்டி கொடுக்கிறார்கள். அந்த ரத்தம், யூத ரத்தத்தை யூதர்களே விலை பேசுகிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது யூதாஸ் விலை பேசியதை விட கொடூரமாக விலை பேசியது இந்த யூதர்கள்.
யூதாசை விட கொடூரமாக விலை பேசியது இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் தான் என்று சொன்னால் கண்டிப்பாக அது மிகையாகாது. இவனை இப்படியே விட்டு விட்டால் எவர்கள் வந்து நம்மை அழித்து விடுவார்கள், நமக்கு இடம் இல்லாமல் போய்விடும், நமக்கு பணம் இல்லாமல் போய்விடும், பதவி இல்லாமல் போய்விடும். காரணம், இந்த தலைமை குருக்கள் அன்று அந்த புனிதமான தலைமை குரு என்ற பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக லஞ்சம் கொடுக்கிறார்கள். லஞ்சம் கொடுத்து பணம் கொடுத்து தலைமை குரு என்ற பதவியை வாங்கி வைத்தார்கள் இந்த கயபாவும் அவனோடு இருந்தவர்களும். அப்படிப்பட்ட இந்த மனிதர்கள் இயேசுவை காட்டிக் கொடுத்து அந்த தங்களுடைய பதவியை தக்க வைப்பதற்காக அவரை கொலைக்களத்திற்கு அழைத்து செல்கிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட கொடூர நெஞ்சவர்கள் என்று யோசித்து பாருங்க. இன்று பதவிக்காக எத்தனை மனிதர்கள் பிற மனிதர்களுடைய வாழ்க்கையை விலை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை மனிதர்களை பணம் கொடுத்து அவர்களை விலை பேசி தன்னுடைய பதவி தன்னுடைய நாற்காலி கலந்துவிடக் கூடாது என்பதற்காக எப்படியெல்லாம் சூழ்ச்சி செய்து அந்த பதவியிலே இருக்கிறார்கள் யோசித்து பாருங்க. அந்த பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக அந்த இயக்கங்களை துண்டாடி 2 குழுவாக பிரித்து அவர்களை ஒன்றிணைக்காமல் இருக்கக்கூடிய எத்தனை அரசியல் கட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தனக்கு எதிராக ஒருவன் முன்னே வந்து விட்டால் அவனை அடக்குவதற்காக அவன் மீது எப்படியெல்லாம் பொய் வழக்கை இட்டு அவனுடைய வாழ்வை இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறோம். ஏன் நம்முடைய சமூகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அந்த பஞ்சாயத்து தேர்தலாக இருக்கலாம், வார்டு எலெக்ஷன் ஆக இருக்கலாம், சில இடங்களில் பங்கு பேரவை எலெக்ஷன் கூட தேர்வு கூட பார்த்திருக்கிறேன். ஒரு சில தொகுதிகள் தனி தொகுதியாக இருக்கும். தனி தொகுதி என்று சொல்லுகின்ற பொழுது அது பெண்களுக்கான தொகுதி. இந்த பெண்களுக்கான தொகுதியாக இருக்கும் பொழுது இதுவரை கணவர் பொறுப்பில் இருந்திருப்பார். இனி அந்த தொகுதி கைவிட்டு போய்விடுகிறது. என்ன செய்வது? அந்த பகுதி, அந்த தொகுதி அல்லது அந்த பதவி தன்னை விட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிற தன்னுடைய மனைவியை அல்லது மனைவி இல்லை என்றால் அக்கா அல்லது தங்கையை அந்த பதவிக்குள் கொண்டு வந்து, நீ சும்மா இருந்த போதும் இதை நான் பார்த்துக்கிறேன், நீ எதுவும் செய்ய வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் என்ற பதவி வெறியில வாழக்கூடிய மனிதர்கள் எத்தனை பேர் தன்னுடைய பதவி போய்விடக் கூடாது என்பதற்காக தான் அல்லது தன்னுடைய இனம் அல்லது தன்னுடைய குடும்பம் அல்லது தன்னுடைய உறவு முறைதான் அந்த பதவியில் இருக்க வேண்டும் என்பதற்காக பிரித்தாளும் கொள்கையில் வாழக்கூடிய மனிதர்கள் இன்று இயேசுவை விலை இல்லாமல் சிலுவையிலே அறைந்து கொண்டிருக்கக்கூடிய கயவர்களாக இருக்கிறார்கள். ஒருவேளை அந்த நிலையில் நான் இருந்தேனே ஆனால் ஆண்டவரை பார்த்து நான் மன்னிப்பு கேட்க வேண்டும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். இறுதியாக 5வதாக ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அறையப்படுவதற்கு, சிலுவையிலே அவர் கொலை செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்தது பேராசை. இந்த பேராசை பொதுவாக யோசித்து பாருங்க, மனிதர்களுக்கு ஆசை இருக்கலாம், ஆனால் என்ன இருக்கக்கூடாது? பேராசை இருக்கக்கூடாது. ஆனா புத்தர் சொல்லுவார், ஆசைதான் துன்பத்திற்கு காரணம். ஆசை இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. கண்டிப்பாக ஆசை இருக்கும். எனக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே, வெள்ளிக்கிழமை பொதுவாக இங்கே வந்திருக்காங்க, இங்கே ஒன்றும் உங்களுக்கு கிடைக்காது. வெளியில் இருக்கும்போது என்னைக்கு நீங்கள் நான்வெஜ் சைவம் சாப்பிடக்கூடாது, அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் சாப்பிடணும் அப்படின்னு தோணும். அது வெள்ளிக்கிழமையில். அதோடு மட்டும் இல்லை, இன்னைக்கு நான் கண்டிப்பாக பாஸ்டிங் இருப்பேன், உபவாசம் இருப்பேன் அப்படின்னு என்னைக்கு நீங்கள் நினைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும் உமிழ்நீர், பசி அதிகரிக்கும். அதே நேரத்தில் நீங்க அந்த எண்ணத்தையே கொண்டு வராம இருந்து பாருங்க. காலையும் சாப்பிடாம இருக்கலாம், மதியானம் சாப்பிடாம இருக்கலாம், இரவும் சாப்பிடாம இருக்கலாம். ஆனா நினைத்தாதான் என்ன வருது? பிரச்சனை வருது. நாங்க போகல. இந்த ஆசை, ஆசை என்று சொல்லுகின்ற பொழுது எல்லா மனிதர்களுக்கும் ஆசை உண்டு. ஒரு வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை, ஒரு நல்ல வேலை வேண்டும் என்ற ஆசை, நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்ற ஆசை. ஆசை இருப்பது தவறு இல்லை, ஆசை நல்லதுதான். ஆனால் என்ன இருக்கக்கூடாது? பேராசை இருக்கக்கூடாது. பேராசை பெரும் நஷ்டம். எடுத்துக்காட்டுதான் நம்முடைய மனிதர். இந்த எனக்கு கொஞ்சம் பிடித்த அந்த மனிதர் யாரு? எனக்கு கொஞ்சம் பிடித்த மனிதர் யூதாஸ். இந்த யூதாஸ்
இந்த பேராசைக்கு ஒரு காரணமாக இருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது விவிலியம் மிக அழகாக சொல்லித் தருகிறது. மத்தேயு நற்செய்தி 26ஆம் அதிகாரம் 14, 15வது இறை வார்த்தை. அந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த யூதாஸ் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த எண்ணெயை விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே, இந்த எண்ணெயை விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்று சொல்றான். இது நல்ல எண்ணத்தினால அவன் சொல்லல. காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இயேசுவினுடைய சீடர்கள் 12 சீடர்களில் யார் தலைவராக இருந்தது? 12 சீடர்களில் யார் தலைவர்? பேதுரு. பொருளர் யூதாஸ். செயலர் நான் நினைக்கிறேன் யோவானா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் தானே மடியில சாஞ்சு இருப்பாரு. பொதுவா ஒரு இயக்கத்துக்கு போனா தலைவரா வர்றதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஆசை. தலைவரா வர்றதுக்கு ஆசை. அடுத்து பொருளர். இந்த செயலர் யாருக்குமே தேவையில்லை. ஏன்னா என்ன செய்யணும்? எழுதணும். காசும் கையில இருக்காது, நோட்டு தான் தருவாங்க. எழுதி எழுதி காட்ட வேண்டிய கணக்கு இந்த பொருள் சேலர் கணக்கு. அதனால சேலர் யாருக்குமே தேவையில்லை. எங்களுக்கு அந்த பகுதியெல்லாம் பார்க்கும்போது இந்த பங்கு பெற எலெக்ஷன்ல 2 ஆண் 1 பெண் கண்டிப்பாக இருக்க வேண்டும். 2 ஆண் 1 பெண். அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா, தலைவர் யாரா இருப்பாங்க? ஆணா இருப்பாங்க. பொருளர் யாரா இருப்பாங்க? ஆண். இந்த செயலருக்கு தான் பெண்ணாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க பரவாயில்லை, என்ன செய்யலாம், எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பு அப்படியே கையில ஒப்படைச்சிருவாங்க. இங்க இந்த பொருளராக இருந்த மனிதன் யூதாஸ். அதனால அந்த இயேசுவினுடைய இரவு உணவு படத்தை பார்த்தீங்கன்னா யூதாஸை கரெக்டா கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? அதுல பாருங்க, யூதாஸ் அந்த இரா உணவு படத்துல 12 சீடர்கள் இருப்பாங்க. கையில பொதியோட ஒருத்தர் இருப்பான். இப்படி கையில பொதி, அந்த காசு பொதி தான் கையில இருக்கும். இப்படியே பிடிச்சிட்டு இருப்பான். அவன்தான் யூதாஸ். அப்ப இந்த யூதாஸ் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த யோவான் நற்செய்தியாளர் சொல்வார். யோவான் நற்செய்தியில 12ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனத்துல சொல்றாரு. இந்த யோவான் தான் சொல்றாரு. காரணம், இந்த யோவான் தான் இந்த புத்தகத்தை எழுதினார். அவர் பார்த்திருக்கிறார். யூதாஸ் ஒரு திருடனாக இருந்தான். அவன் அந்த பணத்திலிருந்து அடிக்கடி எடுத்துக்கொள்வது உண்டு என்று இந்த யோவான் எழுதி வைக்கிறார். அப்ப இந்த பணம் அதிகரிக்க இவனுக்கு ஆசையும் அதிகரிக்கிறது. அந்த ஆசை பொறாமையாக மாறுகிறது, பேராசையாக மாறுகிறது. அந்த பேராசை தான் தன்னுடைய தலைவரையே காட்டி கொடுக்க தூண்டில் போடுகிறது. தன்னுடைய தலைவனையே காட்டி கொடுப்பதற்கு, தன்னுடைய தலைவனையே விலை பேசுவதற்கு காரணமாக இருந்தது அந்த பணத்தின் மீதுள்ள பேராசை. ஆசை இருந்திருந்தால் கவலை இல்லை. அது பேராசையாக மாறிய காரணத்தினால் உண்ட வீட்டுக்கு 2 செய்கிறார் இந்த யூதாஸ். தன்னுடைய தலைவரையே காட்டி கொடுத்து பணத்தை அபகரிக்கிறார் இந்த யூதாஸ். ஆனால் என்ன நடக்கிறது? இந்த பணத்தால் யாருக்கு என்ன லாபம்? இந்த பணத்தை விவிலியம் சொல்லுகிறது, அந்த பணத்தை கொண்டு அவன் ஆலயத்திலே எரிந்து விட்டு சென்றான். அந்த பணத்தால் அவனும் வாழவில்லை, அவனுடைய பிள்ளைகளும் வாழவில்லை, அவனுடைய குடும்பமும் வாழவில்லை. திருத்தூதர் பணிகள் சொல்லுகிறது, அந்த இடம் பாழாய் போவதாக, அந்த நிலம் பாழாய் போவதாக, யாரும் அதில் குடிபுகாமல் இருப்பார்களாக சபிக்கப்பட்ட நிலமாக மாறியது. பேராசை யூதாசுக்கு வந்த காரணத்தினால் பணத்தை அபகரித்தான். அந்த பணம் அவனுடைய வாழ்க்கையில் நிற்கவில்லை. அந்த பணத்தை தூக்கி எறிகிறான், தற்கொலை செய்து கொள்கிறான். அவனுடைய நிலமானது சபிக்கப்பட்ட நிலமாக மாறுகிறது. யாரும் அந்த இடத்திலே வாழ தகுதியற்ற இடமாக மாறுகிறது. காரணம் அவனிடம் இருந்த இந்த பேராசை. இன்று நம்முடைய வாழ்க்கையில் பேராசையினால் அடுத்தவர்களை காட்டி கொடுத்து பணத்தை நாம் அபகரித்தோமையானால், அடுத்தவர்களை காட்டி கொடுத்து உறவுகளை நாம் சேர்த்து கொண்டோமையானால், அடுத்தவர்களுக்கு எதிராக அண்ணன் தம்பி அக்கா தங்கை என்ற நிலையிலே பாக பிரிவினை, சொத்து பிரிவினை என்ற நிலையில் தன்னுடைய சொந்த உடன் பிறப்பாக இருந்தாலும் நய வஞ்சகமாக, அல்லது தன்னை பெற்றெடுத்த தன்னுடைய பெற்றோராக இருந்தாலும் அவர்களுக்கு தெரியாமல் மோசடி செய்து சொத்தை வாங்கி, தன்னுடைய தாய் தந்தை உழைத்த அந்த சொத்தை அவர்களை மிரட்டி வாங்கி, அல்லது அவர்களுக்கு தெரியாமல் வாங்கி, அந்த சொத்தால் நீங்கள் வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? அல்லது உங்களுடைய சன்னதி வாழும் என்று நினைக்கிறீங்களா?
நாளைக்கு உங்க தலைமுறை நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறீங்களா? எத்தனை குடும்பங்கள் வாழ்ந்து கெட்ட குடும்பங்களை நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு காலத்தில் ஓகோ என்று இருந்த குடும்பங்கள் எல்லாம் பணத்திலே மிதமிஞ்சி இருந்தவர்கள் இன்று வாழ்ந்து கெட்ட குடும்பங்களாக இருக்க காரணம் என்ன? தலைமுறை சாபம் எப்படி வந்து மனிதனுடைய வாழ்வை வெட்டி விடுகிறது பாருங்க. பேராசை, அடுத்தவர்கள் பணத்தின் மீது, அடுத்தவர்களின் உறவுகள் மீது ஆசை வைத்து, செல்வத்தின் மீது ஆசை வைத்து இன்று நான் வாழ்ந்து கொண்டிருந்தால் அது என்னுடைய வாழ்க்கையிலே விஷமாக மாறிவிடும். என்னுடைய வாழ்வை ஒன்றுமில்லாமல் செய்துவிடும். அதுதான் ஆண்டவர் இயேசுவை சிலுவையிலே கொலை செய்வதற்கு காரணமாக இருந்தது. இந்த 5 பண்புகள் இன்று என்னிடம் இருந்தது என்றால் ஆண்டவரை பார்த்து ஒரு நிமிடம் நாம் மன்னிப்பை கேட்போம். முழந்தால் படியிட முடியும் என்பவர்கள் ஒரு நிமிடம் முழந்தால் படியிடுங்க. முழந்தால் படியிட்டு இந்த தவக்காலம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய இரத்தத்தை நமக்காக கொடுத்த காலம், தன்னுடைய உடலில் இருந்த இரத்தம் முழுவதையும் இந்த உலகிற்காக மொத்தமாக கையளித்தார். ஒரு சொட்டு இரத்தம் கூட என்னுடைய ஆண்டவர் இயேசுவினுடைய உடலில் இல்லை. இறுதியிலே அனைத்தையும் உறிந்து எடுத்தது இந்த மனித சமூகம். அனைத்தையும் உறிந்து இந்த உலகிற்காக கொடுக்கிறார் ஆண்டவர். அந்த இரத்தத்தின் துளி இன்று என் மீது பாய வேண்டும் என்று ஒரு நிமிடம் கண்களை மூடி இரு கரங்களையும் மார்போடு அணைத்து பிடித்து, ஆண்டவரே, இந்த தவக்காலம் அருளின் காலமாக, இரக்கத்தின் காலமாக, அன்பின் காலமாக எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரே. இயேசுவே, இதோ நீர் சிலுவையிலே கொடூரமாக சாகடிக்கப்பட்டீர். அன்று யூதர்களிடமிருந்து அந்த நிலைகள் இன்று என்னுடைய வாழ்க்கையிலும் இருந்து அதன் வழியாக நான் உம்மை கொடூரமாக சிதைத்துக் கொண்டிருக்கிறேன். கொடூரமாக ஆணிகளால் அறைந்து கொண்டிருக்கிறேன். கொடூரமாக முள்முடியால் உம்மை சூட்டி உடைய தலையில் அறைந்து கொண்டிருக்கிறேன். கொடூரமாக உம்முடைய ஆடைகளை இழுத்து உரிந்து உம்மை நிர்வாணப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அப்பா, இந்த நாளிலே என்னை மன்னியும் அப்பா. இந்த சாபத்தின் நிலைகள் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து விலக வேண்டும் ஆண்டவரே. மரத்தில் தொங்கவிடப்பட்ட மனிதன் சபிக்கப்பட்டவன் என்று சொன்ன அந்த வார்த்தையை போல இயேசுவே, இன்று என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் வாட்டக்கூடிய எல்லா விதமான சாபத்தின் நிலைகள், குறிப்பாக இந்த 5 நிலைகள் எங்களுடைய வாழ்விலிருந்து மாற வேண்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எங்களை மன்னிங்கப்பா. உம்முடைய இரத்த துளிகளால் எங்களை மன்னியுங்க. உம்முடைய இரத்தம், உம்முடைய உடலில் இருந்து பாய்கிற ஒரு துளி இரத்தத்தின் வல்லமை எங்களுடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை பாய்வதாக இயேசுவே. எங்களுடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடிய எல்லா விதமான சாபத்தின் நிலைகள் வேரோடு பிடுங்கி எறியப்படுவதாக இயேசுவே. சாபத்தின் நிலைகள் வேரோடு பிடுங்கி எறியப்படுவதாக. தெரிந்தோ தெரியாமலோ நானும் ஆண்டவர் நீர் சிலுவையிலே கொலை செய்யப்படுவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறேன். நானும் உடந்தையாக இருந்திருக்கிறேன். என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்க ஆண்டவரே. உம்முடைய திரு இரத்தத்தினாலே எங்களை கழுவுங்க என்று அடி எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று இந்த நற்கருணை ஆண்டவரை உற்று பார்த்து, நற்கருணை ஆண்டவரை உற்று பாருங்க. அவரை உற்று பார்த்து, ஆண்டவரே, இது உம்முடைய இரத்தத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய அன்பு, நீர் சிலுவையிலே 2 கரங்களையும் விரித்து பிடித்து அன்பினுடைய ஆழம், அகலம், உயரம், அன்பினுடைய உச்சத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். இதை விட மேலான அன்பு இந்த உலகிலே இல்லை என்பதை எங்களுக்காக புரிய வைத்தீரே. அந்த அன்பை இன்று எங்கள் மீது ஊற்றுங்க ஆண்டவரே. நான் தவறு செய்திருந்தால், மனித பலவீனத்தின் வாயிலாக தவறு செய்திருந்தால் என்னை மன்னியும் ஆண்டவரே. உம்முடைய அன்பினால் என்னை நிரப்புங்க, உம்முடைய இரத்த துளிகளால் எங்களை கழுவுங்க என்று ஆண்டவரை பார்த்து நாம் பாடுவோம். இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை
மீது அளவற்ற அன்பு கொண்டவரே, நாங்கள் பாவிகளாக இருந்தாலும் எங்களுக்காக இரத்தத்தை சிந்தி வாழ்வு கொடுத்தவரே, உமது அன்பை வியந்து போற்றுகிறோம் அப்பா. அளவில்லா அன்பு, அதிசய அன்பு, அவர் எல்லை காணா அன்பு, கலங்கமில்லா அன்பு, கருணை சேரன்பு, கலங்கமில்லா அன்பு, கருணை சேரன்பு, கல்வாரி மலை கண்ணீர் சொல்லிடும் அன்பு, இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. எங்களுக்காக நொறுக்கப்பட்டீரே, எங்களுக்காக அவமானப்படுத்தப்பட்டீரே. நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக உம்முடைய இரத்தத்தை எங்கள் மீது சிந்தினீரே ஆண்டவரே. அத மேலான அன்பை என்று நான் உணர்ந்து கொள்கிறேன் அப்பா. அலை கடலை விட பரந்த பேரன்பு, அன்னை மாறன்பெல்லாம் திரையிடும் அன்பு, மலை போல் எழுந்தன்னை வளைத்திடும் அன்பு, மலை போல் எழுந்தன்னை வளைத்திடும் அன்பு, சிலை என பிரமையில் நிறுத்திடும் அன்பு, இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. அப்படியே கண்களை மூடுவோமா? கண்களை மூடி என் ஆண்டவர் இயேசுவினுடைய இரத்த துளிகள் உங்கள் மீது ஊற்றப்படக்கூடிய நேரம் இது. யாரும் யாரையும் பார்க்க வேண்டாம். இந்த புனிதமான திருத்தலத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். என் ஆண்டவர் இயேசுவினுடைய இரத்த துளிகள் இன்று நம் மீது ஊற்றப்படக்கூடிய தருணம் இது. அதே நம்பிக்கையோடு கண்களை மூடி 2 கரங்களையும் தலை மீது வைங்க. யாரும் யாரையும் பார்க்க வேண்டாம். முன்னால் பின்னால் பக்கத்தில் யார் இருக்கிறார்கள் என்ற எண்ணம் உங்களுக்கு வேண்டாம். எல்லோரும் கண்களை மூடி 2 கரங்களையும் தலை மீது வைங்க. இதோ என் ஆண்டவர் இயேசு கல்வாரி மலையிலே சிந்தி அந்த இரத்த துளிகள் உங்களுடைய கரங்களின் வாயிலாக உங்கள் உடலிலே பாய்ந்து கொண்டிருக்கிற நேரம் இது. இதோ அந்த ஆண்டவர் இயேசுனுடைய இரத்த துளிகள், என் ஆண்டவர் இயேசுனுடைய உடலிலிருந்து பாய்கிற இரத்த துளிகள் உங்களுடைய தலை மீது பாய்ந்து கொண்டிருக்கிற நேரம் இது. உங்களுடைய கரங்களின் வாயிலாக, உங்களுடைய கரங்களின் வாயிலாக உங்களுடைய தலையிலிருந்து உச்சம் தலைவரை பாய்ந்து கொண்டிருக்கிற நேரம் இது. ஆண்டவரிடம் ஒப்பு கொடுக்க. உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நோய்கள், உங்கள் உடலில் இருக்கக்கூடிய சாப கட்டுகள், இருளின் கட்டுகள் அனைத்தும் இந்த நேரத்தில் உடைக்கப்படக்கூடிய நேரம் இது. மகனே மகளே, இதை வல்லமையான ஆண்டவர் இயேசுவினுடைய இரத்த துளிகளினுடைய ஆற்றல் இது உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிற நேரம் இது. ஆண்டவர் இயேசு அங்கே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த நேரத்திலே அவருடைய உடலில் இருந்து பாய்கிற இரத்தம் அந்த பார்வையற்ற மனிதனுடைய கண்களின் மீது விழ அந்த கண் திறந்ததை போல இன்று உங்களுடைய கரங்களின் வாயிலாக, உங்களுடைய கரங்களின் வாயிலாக உங்களுடைய தலையின் மீது ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிற நேரம் இது. இயேசுவே, இதோ தலை பாரத்தோடு, தலைவலியோடு, ஒற்றை தலைவலியோடு, சைனஸ் பிரச்சனைகளோடு, மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகளில் ஏற்பட்ட பாதிப்புகளோடு, இரத்தம் அடைபட்டு போன நிலையிலே, அதன் வழியாக மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையிலே, அடிக்கடி மயக்கம் போட்டு விழக்கூடிய நிலையிலே, என்ன பேசுகிறேன் என்று தெரியாத நிலையிலே, அந்த மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகளில் ஏற்பட்ட பாதிப்புகளினால் உடல் நடுக்கத்தோடு ஒரு கையும் ஒரு காலும் செயலிழந்து போன நிலையிலே வேதனையோடு நின்று கொண்டிருக்கக்கூடிய மகனே மகளே, தைராய்டு பிரச்சனைகளோடு, கழுத்து வலியோடு, கழுத்து நரம்பு தேய்மானத்தோடு, காது கேட்காத நிலையோடு, கிட்ட பார்வை தூர பார்வை என்ற நோயோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய மகனே மகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய உடலில் இருந்து பாய்கிற இரத்தம் உங்களுடைய கரங்களின் வாயிலாக இதோ உங்களுடைய உடலின் மீது பாய்ந்து கொண்டிருக்கிற நேரம் இது. முதுகு வலியோடு, குனிந்தால் நிமிர முடியாத நிலையிலே, நிமிர்ந்து குனிந்து வேலைகளை செய்ய முடியாத நிலையிலே, கடுமையான அந்த முதுகு வலியோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய மகனே மகளே, இடுப்பு வலியோடு போராடி கொண்டிருப்பவர்களே, வயிற்று வலியோடும், வயிற்றிலே கட்டிகளோடும், கேன்சர் கட்டிகளோடும், புண்களோடும், சைனஸ் அந்த பிரச்சனைகளோடும்,
ஒரு சில உணவுகளை உண்ணுகின்ற பொழுது உடலில் ஒவ்வாமல் வாந்தி வரக்கூடிய அந்த நிலையிலே தோல் நோய்களோடு அரிப்பு நோய்களோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய மகனே மகளே, இதயம் சம்பந்தமான நோய்களோடு இதயத்திற்கு செல்லக்கூடிய வாழ்வுகளில் ஏற்பட்ட பாதிப்புகளோடு பலவீனம் நிறைந்த அந்த இதயத்தோடு நுரையீரல் சம்பந்தமான நோய்களோடு சுவாச முட்டலோடு டிவியோடு நிமோனியாவோடு சளியோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய மகனே மகளே, கர்ப்பப்பை சம்பந்தமான நோய்களோடு தீராத இரத்த போக்கோடு கால் வலியோடு வாத நோய்களோடு வெரிகஸ் பெயினோடு போராடி கொண்டிருப்பவர்களே, வெளியே சொல்ல முடியாத நோய்களோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய மகனே மகளே, என் ஆண்டவர் இயேசுவினுடைய கல்வாரி இரத்தம், என் ஆண்டவர் இயேசுவினுடைய உடலில் இருந்து பாயக்கூடிய இரத்தம் உங்களுடைய தலையிலே பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய தருணம் இது. விடுதலையின் ஆண்டவர் விடுதலையை தந்து கொண்டிருக்கிறார். விடுதலையின் ஆண்டவர் விடுதலை தந்து கொண்டிருக்கிறது. இது உடலிலே இருக்கக்கூடிய எல்லா விதமான சாபத்தின் கட்டுகளை என் ஆண்டவர் நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறார். உங்கள் உடலிலே இருக்கக்கூடிய எல்லா கட்டுகளும் என் ஆண்டவரால் இதோ எடுத்து மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுபடியே கரங்களை விரித்து பிடிங்க. உங்களுடைய வீடு, உங்களுடைய வீட்டின் அடித்தளம், உங்களுடைய வீட்டினுடைய சுற்றுப்பரப்பு மேல்தளம் அடித்தளம் அனைத்தும் என் ஆண்டவர் இயேசுவினுடைய இரத்த துளிகளால் இந்த நேரத்திலே போர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. வீட்டில் இருக்கக்கூடிய சாபத்தின் நிலைகள், வீட்டில் இருக்கக்கூடிய சாப கட்டுகளை என் ஆண்டவர் அழித்துக் கொண்டிருக்கிற நேரம் இது. என் ஆண்டவருடைய வல்லமையான கரம் இதோ உங்களுடைய இல்லங்களையும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலையும் தொழிலில் இருக்கக்கூடிய கட்டுகளையும் உடைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் செய்யக்கூடிய எல்லா தொழிலிலும் இருக்கக்கூடிய எல்லா கட்டுகளும் தைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்களையும் முழுமையாக நனைத்துக் கொண்டிருக்கிற நேரம் இது. மகனே மகளே, எந்த வேண்டுதலோடு இந்த இடத்திலே வந்தீர்களோ அந்த வேண்டுதலை ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரையும் தன்னுடைய ரத்தத்தினாலே அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறார். இதோ நீங்கள் நின்று கொண்டிருப்பது ரத்தத்தின் கோட்டை. இரத்த கோட்டைக்குள்ளே நின்று கொண்டிருக்கிறீர்கள். எந்த தீங்கும் உங்களை அணுகாதவாறு என் ஆண்டவர் இயேசுவினுடைய பாதுகாப்பு, என் ஆண்டவருடைய பாதுகாப்பு உங்களுக்காக. ஒரு தாய் தேற்றுவது போல அந்த தாய் நம்மை தேற்றக்கூடிய நேரம் இது. ஒரு தாய் நம்மை போல நம்மை தேற்றக்கூடிய நேரம் இது. அதே மனநிலையோடு ஆண்டவரே என்னை தேற்றுவீராக என்று சொல்லுவோம். 12 தேர்வு எழுதி முடித்தவர்கள், தேர்வு எழுதி கொண்டிருப்பவர்கள், இன்று 10 தேர்வு எழுதுவதற்காக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருப்பவர்கள், அவர்கள் மீதும் இந்த இரத்த துளிகள் ஊற்றப்பட வேண்டும். தேர்வு எழுதி முடித்தவர்கள், அந்த பேப்பரை திருத்தக்கூடிய ஆசிரியர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். நல்ல மனநிலையோடு அவர்கள் தேர்வு தாளை திருத்தக்கூடிய நிலையை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். தேர்வுக்காக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். தன்னுடைய இரத்தத்தினாலே அவர்களை கழுவ வேண்டும். மறந்து போகக்கூடிய தன்மைகள் மாற வேண்டும். தேர்வு எழுதக்கூடிய நேரங்களிலே அல்லது படிக்கக்கூடிய நேரங்களில் வரக்கூடிய அந்த நோய்கள் மாற வேண்டும் என்று ஒரு தாய் தேற்றுவது போல என் அன்பர் என் இயேசு என்னை தேற்றுகிறார் என்று ஆண்டவரை பார்த்து நாம் பாடுவோம். தேற்றும் தெய்வமே, என்னுடைய வேதனைகள் சோதனைகளில் இருந்து வாழ்வு தருபவரே, என்னை தேற்றிக் கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. முழந்தால் படியிடுவோம். முழந்தால் படியிட்டு வல்லமையான ஆண்டவருடைய இரக்கம் நம்மீது பொழியப்பட்டிருக்கிறது. இரத்த துளிகளால் ஆண்டவர் நம்மை அபிஷேகம் செய்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு மாண்புயர் பாடலை பாடி என் ஆண்டவர் இயேசு தரக்கூடிய ஆசீரை பெறுவோம். பணிந்து ஆராதிப்போம். பழைய
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரின் ஆலயம் சென்றிடுவோம், அன்பினாலே நம்மையை பலியாக்குவோம். ஒன்றிணைந்து செல்லுவோம், ஓர் குலமாய் மாறுவோம். ஒன்று தேவன் என்னும் உண்மை உலகம் காண செய்குவோம். ஆண்டவரின் ஆலயம் சென்றிடுவோம், அன்பினாலே நம்மையை பலியாக்குவோம். ஆண்டவரின் ஆலயம் சென்றிடுவோம், அன்பினாலே நம்மையை பலியாக்குவோம். இறைமகன் தன்னையே பலி பொருளாய் தந்திட திருப்பலியில் பக்தியாய் பங்கு பெற செல்லுவோம். இறைமகன் தன்னையே பலி பொருளாய் தந்திட திருப்பலியில் பக்தியாய் பங்கு பெற செல்லுவோம். நமது இயேசு கரங்களில் நம்மை முற்றும் தந்திட, நமது இயேசு கரங்களில் நம்மை முற்றும் தந்திட இறைவன் வாழும் இல்லமாம் ஆலயம் செல்லுவோம். இறைவன் வாழும் இல்லமாம் ஆலயம் செல்லுவோம். ஒன்றிணைந்து செல்லுவோம், ஓர் குலமாய் மாறுவோம். ஒன்று தேவன் என்னும் உண்மை உலகம் காண செய்குவோம். ஆண்டவரின் ஆலயம் சென்றிடுவோம், அன்பினாலே நம்மையை பலியாக்குவோம். ஆண்டவரின் ஆலயம் சென்றிடுவோம், அன்பினாலே நம்மையே பலியாக்குவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்று இரவு அசனம் வழங்குகின்ற பட்டரெட்டி விளை ஜேம்ஸ் அருண் குடும்பத்தை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் நற்சுகத்திற்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் பிள்ளையுடைய படிப்பு குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும் இளங்குளம் அந்தோனிராஜ் நற்சுகம் குடும்ப நலன் குடும்ப அமைதிக்காகவும் கல்விகுளம் ஜோவின் மார்க் நல் வாழ்விற்காகவும் குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும் தைலாபுரம்
எம்ஜி பாண்டியன் குடும்பத்தில் நற்சுகம், மகன் 10ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறவும். அகஸ்டின் ராஜாவை ஆபத்திலிருந்து இறைவன் காப்பாற்றியதற்கு நன்றி. கைகால் உடல் ஆரோக்கியம் தந்து இறைவன் ஆசீர்வதிக்க செபஸ்தியார் வழியாக வேண்டியும். சியோன் மலை மரியாள் சாத்தான் அடையப்பட்ட நெஞ்சு வலி மற்ற நோய்களில் இருந்து நல்ல சுகம் கிடைக்க செபஸ்தியார் வழியாக இறைவனிடம் வேண்டியும். கழிவுளம் மேரி நோய் நீங்கி நல்ல சுகம் கிடைக்க தொழில் முன்னேற்றத்திற்காகவும். கிழவனேரி தேவ லிபின் ஸ்டெபி நற்சுகம், குடும்ப சமாதானம், தொழில் முன்னேற்றத்திற்காகவும். வடக்கன்குளம் பீட்டர் மார்ச் 28 பிறந்த நாள் நன்றி திருப்பள்ளியாகவும். வடக்கன்குளம் பீட்டர் ஜீவா மார்ச் 31ஆம் தேதி பிறந்த நாள் நன்றி திருப்பள்ளியாகவும். கீழ்குளம் ஜோஹன் ரெட்ஸ் இறைவன் குழந்தை வரம் தந்ததற்கு நன்றியாகவும் நல்ல வேலை கிடைத்ததற்கு நன்றியாகவும் தங்கையின் திருமணம் நடக்கவும். அச்சம்பாடு தொம்மையந்தவனி சுசிலா மகன் நற்சுகம் பெற சாத்தான் கட்டுகள் நீங்க கடன் பிரச்சனை தீரவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும். பண்டாரோளம் செல்வத்துறை ஜெயந்தி கடை வியாபாரம் முன்னேற்றம் நற்சுகம் மகனுக்கு வேலை கிடைக்கும். மூலக்காடு உதயராஜன் நேவிஸ் மகன் ஜெனோவின் 10ஆம் வகுப்பு தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறவும். மகள் ரோஜித் நற்சுகம் படிப்பிற்காகவும். சென்னை லின்சி டிரான்ஸ்போர்ட் நற்சுகம் தொழில் முன்னேற்றம் குடும்ப சமாதானத்திற்காகவும். புதுக்குடி பொழுது பன்னீர்செல்வம் ஜெயமேரி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் நற்சுகம் படிப்பு தொழில் முன்னேற்றத்திற்காகவும். வடக்கன்குளம் உதய சந்தர்குமார் டெய்சி குழல் உள்ள நலம் பெறவும். கால்வலி நீங்கி நல்ல முறையில் நடக்கவும் குடியிலிருந்து விடுபடவும். மூளைக்காடு குறிப்பிட்ட நபர் தொழில் வளர்ச்சி, தொழில் வரவேண்டிய பணம் விரைவில் கிடைக்கும். முத்தலாபுரம் லியோ ஹென்சி நற்சுகம் பிள்ளைகளுடைய படிப்பு தொழில் முன்னேற்றம் குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும். டோனாவூர் அமலதாஸ் ஜெயந்தி நற்சுகம் கிடைத்ததற்கு நன்றியாகவும் தொழில் முன்னேற்றம் குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும். முத்தலாபுரம் செபஸ்தியான் ஜெனிட்டா நல்ல சுகம் கிடைத்ததற்கு செபஸ்தியார் வழியாக இறைவனுக்கு நன்றியாகவும் பிள்ளைகளுடைய படிப்புக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும். நாகர்கோவில் செய்வியர் ரெஜினாள் நற்சுகம் தொழில் முன்னேற்றம் பிள்ளைகளுடைய படிப்பு குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும். வெள்ளியூர் வென்சென்ட் லதா மகனுக்கு தொழில் கிடைத்ததற்கு நன்றியாகவும் நற்சுகம் குடும்ப நலனுக்காகவும். வள்ளியூர் சின்னத்துறை புனிதா பிள்ளைகளுடைய படிப்பு தொழில் முன்னேற்றத்திற்காகவும் குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும். முத்தலாபுரம் மகானந்தோனி செல்வமேரி நற்சுகம் பிள்ளைகளுடைய படிப்பு அருட் சௌதரி அருட் அபிஷாவின் மேற்படிப்பிற்காகவும். முத்தலாபுரம் ஸ்டீவன் தேனிலா நற்சுகம் சாத்தான் தொந்தரவு நீங்க தொழில் முன்னேற்றம் மகனுக்கு வேலை கிடைக்கும். சென்னை சரண் ராஜா ஸ்னோலா கடை வியாபாரம் முன்னேற்றம் குழந்தையுடைய நல்ல நற்சுகம் படிப்புக்காகவும். முத்தலாபுரம் ஜென்சன் ரூபா நற்சுகம் பிள்ளைகளுடைய படிப்பு புதிதாக தொடங்கி இருக்கிறவே தொழிலை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகும். முத்தலாபுரம் அருள் செபஸ்தியான் அன்பரசி இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக நற்சுகம் மகளின் படிப்பு தொழில் முன்னேற்றத்திற்காகவும். முத்தலாபுரம் ராஜன் ஸ்டெல்லா கடல் வியாபாரம் விவசாயம் முன்னேற்றம் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய படிப்பு நற்சுகத்திற்காகவும். டோனாவூர் சூடன் மாசியோ ஆபத்திலிருந்து காத்ததற்கு நன்றியாக சாத்தான் கட்டுகளிலிருந்து நீங்கவும் ஜாக்சனுக்கு நிறந்த வேலை கிடைக்கவும். முத்தலாபுரம் எவரெஸ்ட் சாந்தினி அனைவரின் நற்சுகம் தொழில் நல்ல முறையில் அமையவும் பிள்ளைகளுடைய தேர்வு நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறவும். வள்ளியூர் பிரிட்டோ சுபா நற்சுகம் தொழில் முன்னேற்றம் சாத்தான் கட்டுகள் நீங்கவும் மகன் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திடவும். வள்ளியூர் அமல்ராஜன் லிசா குடும்பத்தில் அனைவருடைய நற்சுகம் சாத்தான் கட்டுகள் நீங்க கடை வியாபாரம் முன்னேற்றம் காணவும். மைக்கேல் குடும்பம் சாத்தான் கட்டுகள் நீங்கி நற்சுகம் பெற மகளிர் வேலை வாய்ப்பு குடும்ப சமாதானம் வருமானம் பெறுகிற. முத்தலாபுரம் மெல்கி சமுதா இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் பிள்ளைகளுடைய நற்சுகம் படிப்பு தொழில் விவசாயம் முன்னேற்றத்திற்காகவும். முத்தலாபுரம் ஜோதி மரியதாஸ் நற்சுகம் தொழில் முன்னேற்றம் வேலை செய்த சம்பளம் விரைவில் கிடைக்கும்படியாகவும் குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும். மூணாறு ஜான் ஜோசப் ஸ்கூலில் ஹாஸ்டல் வேலை கிடைக்க வேண்டி குழந்தை பாக்கியம் தந்ததற்கு நன்றியாகவும் வயிற்றில் இருக்கும் கட்டி கரையும்படியாகவும். குறிப்பிட்ட நபர் நற்சுகம் பிள்ளைகளுடைய படிப்பு தொழில் முன்னேற்றம் நினைத்த காரியம் நிறைவேற குடியிலிருந்து விடுபடும். குறிப்பிட்ட நபர் சாத்தான் கட்டுகள் நீங்க பிள்ளைகளுடைய படிப்பு தொழில் கிடைக்க குடி நீங்க குடும்ப அமைதி திரும்பும்படியாகவும். காணிமடம் சிவம்பலிங்கம் ஜெய ஸ்டெபி குழந்தை வரம் வேண்டி தொழில் முன்னேற்றம் குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும். ஆனைகுளம் பரமசிவன் சந்திரா சாத்தானால் ஏற்பட்ட போராட்டத்திலிருந்து நல்ல சுகம் மகன் ஹரி பெறவும் நல்ல புத்தியோடு செயல்படவும்
வள்ளியூர் ஆறுமுகம் பிச்சம்மாள் இடம் பிரச்சனையில் நல்ல முடிவு கிடைக்கவும் தொழில் முன்னேற்றம் பிள்ளைகள் 3 பேரும் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து நல்ல மதிப்பெண் பெற்றிடவும் ஈனா குடியிருப்பு சிவம்புராஜ் பார்வதி சாத்தான் போராட்டத்திலிருந்து நல்ல சுகம் கிடைக்க மகன் சுடலைமணிக்கு திருமண வரம் அமைந்து திருமணம் நடக்கவும் திருநெல்வேலி ராஜேஷ் பிரேமா தொழில் வளர்ச்சி பிள்ளைகளுடைய மேற்படிப்பு சொந்த இடம் கிடைக்கும்படியாக கோணாங்காடு லாரன்ஸ் வீடு நல்ல விலைக்கு விற்க இறைவன் கிருபை செய்யவும் மகள் ஸ்டெல்லா மேரிக்கு திருமண வரன் அமையும்படியாகவும் செம்பன் விலை ஜெசிந்தா மேரி பிள்ளைகளுக்கு 4 பிள்ளைகளும் குடியிருந்தும் சக்தியிலிருந்தும் விடுபட்டு ஞானத்தோடு வாழவும் படிப்பிற்கேற்ற தொழில் கிடைக்கவும் கண்ணநல்லூர் செல்லத்துறை சாத்தானால் ஏற்பட்ட கண்வலி தலைவலி மற்ற நோய்களிலிருந்து ஓரளவு நலம் கிடைத்ததற்கு இறைவனுக்கு நன்றியாகவும் பூரண சுகம் கிடைக்கும்படியாகும் காவல் கிணறு வைகுண்டராஜா வசந்தி குடும்ப நலன் பிள்ளைகளுடைய படிப்பு தொழில் முன்னேற்றம் கடும் பிரச்சனைகள் தீரவும் காவல் கிணறு அமல்ராஜ் பெல்சிட்டா நற்சுகம் குடும்ப சமாதானம் வழக்கில் வெற்றி பெறும் ஹைதராபாத் செல்வராஜ் மேரி சாத்தானால் ஏற்பட்ட நோய்களிலிருந்து மகன் ராஜா நற்சுகம் பெற மகன் ஜேம்ஸுக்கு திருமண வரன் அமையும் பாத்திமா உடல் நலம் வேண்டியும் மனிஷா குடும்ப சமாதானம் பிரிஸ்கா உடல் நற்சுகம் பெற வேண்டியும் சீலன் ஜூலியட் காவல் கிணறு மகன் அந்தோனி பிரவீன் பாபு வேலை கிடைத்ததற்கு நன்றியாகவும் சுசிலா காவல் கிணறு கர்ப்பப்பையில் உள்ள கட்டியை நீக்கி நல்ல சுகம் கிடைக்க வேண்டியும் நிர்மலா புத்தகங்களை நற்சுகம் குடும்ப ஆரோக்கியம் ஜெரால்டு வேலை கிடைக்கும் ஆரோக்கியம் டென்னிஸ் ஜாய்ஸ் மனோகரி நன்றி திருப்பள்ளியாகவும் மூளைக்காடு ஜெய்சு ரத்தினம் குடும்ப நன்றியாகவும் பிள்ளைகள் நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் மிட்டாதரகுளம் எஸ்தாக் தெரசாள் இறைவன் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் மகனுக்கு நல்ல திருமண வரம் வேண்டி உடல் நற்சுகம் பெறவும் மிட்டாதரகுளம் ஹென்றி ரெக்ஸி இறைவன் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும் காவல் கிணறு வனிதா பாஸ்கர் மகன் திருமணம் நல்ல முறையில் நடக்கவும் மகளுக்கு குழந்தை வரம் வேண்டி பெயர் வெளியிட விரும்பாதவர் மகளுக்கு செய்வினை கோளாறு நீங்கி உடல் நற்சுகம் பெறவும் சொத்து பிரச்சனை தீரவும் மகளுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கவும் குழந்தை வரம் வேண்டியும் அந்தோனி ரோசன் முத்தலாபுரம் குடும்ப நலன் மகளுக்கு திருமண வரன் வேண்டி பேரன் வைத்து நற்சுகம் பெறவும் கள்ளிக்குளம் சகாய வேணிட்டு நற்சுகம் கிடைக்க வேண்டியும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் குழந்தைகளின் நலனுக்காகவும் கள்ளிக்குளம் மீனா மகனுக்கு வேலை கிடைத்ததற்கு நன்றியாக குடும்ப ஆசீர்வாதத்திற்காக மருங்கூர் ரேஸ்மா 12ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றிட சுரேஷ் திருமண வரன் வேண்டியும் பண்டாரகுளம் செல்வராஜ் நிர்மலா செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் மகனுக்கு வேலை கிடைக்கும் வேப்பங்குளம் பொன்ராஜ் தங்கராணி முத்தாரம் ஹோட்டல் நல்ல முறையில் செயல்படவும் பாலகிருஷ்ணன் செல்வராணி வேப்பங்குளம் கடை வியாபாரம் நல்ல முறையில் நடைபெற பிள்ளைகளுடைய நற்படிப்பு குடும்ப ஒற்றுமைக்காகவும் முத்தலாபுரம் செல்வகுமார் அஜிலா மகள் கெவின் ராஜா மகன் கெவின் ராஜா 11ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற வேண்டியும் கள்ளிக்குளம் மைக்கேல் ஜார்ஜ் குடும்பத்தில் உள்ளவர்களின் நற்சுகம் வேண்டியும் சாத்தான் தொல்லையிலிருந்து விடுபடவும் சென்னை ஜெயக்குமார் ஜாஸ்மின் குடும்ப நன்றி பலியாகவும் கீழைப்பார் அந்தோனிராஜ் அமலியா டிசான் உடல் சுகம் வேண்டி கீழைப்பார் ஜெயக்குமார் மெல்காத் மிதிஷா ஜெல்ஷா படிப்பிற்காகவும் உடல் சுகத்திற்காகவும் கீழைப்பார் ஜான்சன் சந்தியா உடல் சுகத்திற்காகவும் பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவும் நினைத்த காரியம் நிறைவேறும் கீழைப்பார் அந்தோனிசாமி பீலிஸ் மெடோனா குடும்ப நலன் உடல் உள்ள சுகம் தந்ததற்கு நன்றியாகவும் கீழைப்பார் ரூஸ்வால்ட் சுகி தொழில் முன்னேற்றம் குடும்ப நன்றியாகவும் கீழைப்பார் ரூபன் எப்சிபா தொழில் முன்னேற்றம் நன்றியாகவும் கீழைப்பார் ரூப்சன் மீரி பமீரா தொழில் முன்னேற்றம் நன்றியாகவும் கீழைப்பார் லத்தீஸ் வில்லவராயர் ஜெரோஸ்டா உடல் உள்ள சுகத்திற்காகவும் நினைத்த காரியம் நிறைவேறவும் நன்றியாகவும் காரங்காடு அலெக்ஸ் குடும்ப நலன் நன்றியாகவும் கீழைப்பார் ஜோபாய் சுகிதா சாத்தான் கட்டுகளில் விடுபடவும் யாழிசைக்கு ஞானம் வேண்டுதலாகவும் கீழைப்பார் தொம்மை எவாஞ்சலின் தொழில் முன்னேற்றம் உள்ள உடல்நலம் நினைத்த காரியம் நிறைவேறுவதற்காகவும் கீழைப்பார் ஜேசுராஜ் கொலைட்டா குடும்ப நலன் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட மகனுக்கு சம்பள உயர்வு வேண்டியும் கீழைப்பார் ஆரோக்கியம்
டயானா குடும்ப நலன் பிள்ளைகளுடைய படிப்பு தொழில் முயற்சிக்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும். கீழைப்பார் ருபிஸ்டன் டோரா உடல் சுகம் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் நைனிஸ் படிப்பில் ஆர்வம் ஏற்பட வேண்டியும். கீழைப்பார் ஸ்டைலன் கிமோஸ்லின் உடல் சுகம் வேண்டியும் சுகப்பிரசவம் நடைபெற வேண்டியும். கீழைப்பார் அமல்நாத் ஜெயா தொழில் தடைகள் நீங்கவும் குழந்தைகள் உடல் உள்ள சுகம் வேண்டியும். சொக்கன் குடியிருப்பு செல்வராஜ் குடும்பத்தில் அழகை தொல்லை நீங்கவும் கடன் பிரச்சனை நீங்கவும் குடும்ப சமாதானம் மகனுக்கு திருமண வரன் அமையவும். கீழைப்பார் ஜெஸ்பர் நெகேமியா குடும்ப நலன் தொழில் முயற்சிக்காகவும் குழந்தைகளுடைய நலனுக்காகவும். சொக்கன் குடியிருப்பு தனிஸ்லாஸ் கோஸ்கா குடும்பத்தில் குடும்ப நலன் தொழில் முன்னேற்றம் குடும்ப சமாதானம் மகனுக்கு திருமண வரன் அமையவும். வெற்றாந்தார் குளம் நித்யா குடும்ப சமாதானத்திற்காகவும் குழந்தைகளுடைய படிப்புக்காகவும். சிப்பிகுளம் ரீகன் ரெமிலா குடும்ப நலன் தொழில் முன்னேற்றத்திற்காகவும். ஜோனல் 10ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றி பெறவும் காய்ச்சல் தீரவும். கீழைப்பார் யகோ ரனிதா பிள்ளைகளுடைய படிப்புக்காக உடல்நலன் கடன் பிரச்சனை நீங்கவும். தூத்துக்குடி ஜெகன் ரெனிஸ்டா நினைத்த காரியம் நிறைவேறவும் உடல் நலம் பிள்ளைகளுடைய படிப்பு வேலை வாய்ப்பு வேண்டி. வட்டக்கன்குளம் அமல் ரஷ்மி இறைவன் குடும்பத்தில் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இறைவன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாகவும். வடக்கங்குளம் ஆத்விக் ஜபாஸ்டியோ உடல் உள்ள நலன் வேண்டியும் இறைவன் குடும்பத்தை காத்து வழிநடத்தும். வடக்கன்குளம் ஜீசஸ் ரஞ்சித் திருமண வரன் வேண்டி அமைய வேலை நிரந்தரமாக அமையவும் கிடைக்கவும். கீழைப்பார் ஜபா ஜெட்லின் உடல் நலம் பிள்ளைகளுடைய படிப்பு தொழில் முன்னேற்றம் கடன் பிரச்சனை தீரவும் அப்பா உடல்நலம் பெற வேண்டியும். கீழைப்பார் பாஷல் ஜோதி குடும்ப ஆசீர்வாதம் வேண்டியும் நினைத்த காரியம் நிறைவேறும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும். கீழைப்பார் அலெக்ஸ் பிரென்சி குடும்ப ஆசீர்வாதம் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் பிள்ளைகளுடைய படிப்பு தொழில் முன்னேற்றத்திற்காகவும். கீழைப்பார் டென்சிங் மோனிகா குடும்ப ஆசீர்வாதம் தொழில் முன்னேற்றம் குழந்தைகளுடைய படிப்பு உடல் ஆரோக்கியத்திற்காகவும். புன்னக்காயல் ராஜா பெனாசிர் குடும்ப நலன் நினைத்த காரியங்கள் நிறைவேற உதவியதற்கு நன்றியாகவும். நெடுக்காரங்காடு மைக்கேல் ஜெரோசின் சரின் குடும்ப சம்பளம் கிடைத்தமைக்கு நன்றியாகவும் பிள்ளைகளின் படிப்புக்காகவும் உடல் சுகத்திற்காகவும். கீழைப்பார் ராஜா பாத்திமா குடும்ப நலன் தொழில் முன்னேற்றம் பிள்ளைகளுடைய படிப்பு கல்லாமொழி சாந்தி பெலிஸ்டன் குழந்தை வரம் வேண்டியும். கல்விகுளம் அந்தோனி ஜெயன் ரீட்டா குடும்ப நலன் வேலைக்கான தடைகள் நீங்கவும் குழந்தைகளுடைய கல்வி நற்சுகம் வேண்டியும். பெல்வின் ஜெர்மிஸ்டா குடும்ப சுகத்திற்காகவும் பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவும் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டியும் இத்திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். மேலும் அருள்ராஜ் அந்தோனி ராஜம்மாள் தாமஸ் கிறிஸ்டி பிரபு ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும். தேவசகன் தேவாய் சிங்கராய தமாய் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும். செபஸ்தியான் தேவதாய் செல்வராஜ் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும். செல்வராஜ் லூர்து ஆரோக்கியம் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும். வெனிஸ் மனுவேல் கிளேட்டஸ் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும். மலையப்பன் ஞானமாள் சுந்தரி ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும். தியாகராஜன் பெருமாள் ஆறுமுகம் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும். லூகாஸ் அனதாஸ் அந்தோனி மேரி ஜெயசீலன் அந்தோனி மரிய ராஜா ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும். ஜபஸ்தியான் பிரான்சிஸ் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும். லிங்கதுரை தங்கக்கனி ஜபக்கனி தீபரேகா ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும். அமலதாஸ் ஞான செல்வம் இயேசுதாசன் சிவஞான் மலையப்பனார் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும். இன்றைய திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். இந்த கல்வாரி பலியில் இறைவனுடைய ஆசீரானது நிறைவாக நமக்கு கிடைக்க இயேசுவினுடைய இரத்த துளிகளால் நாம் மீண்டும் ஒருமுறை அபிஷேகம் செய்யப்படுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை எண்ணி மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறி பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் பலவீனங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா, மனிதர் அனைவரின் மீட்புக்காக உமரே திருமகன் சிலுவையேற்க திருவிழமானி. இவ்வாறு அச்சிலுவையின் மறைபொருளை இவ்வுலகில் அறிந்திருக்கின்ற நாங்கள் அதன் மீட்பின் பயனை விண்ணுலகிற்கு பரிசாக பெற்றுக்கொள்ள தகுதி பெற அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவசனங்கள் 1 முதல் 9 முடிய. ஆண்டவர் கூறியது: இஸ்ரேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சியுற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள்: தீவினை அனைத்தையும் அகற்றி அருளும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். அசிரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம். எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவை பெறுகிறான் என சொல்லுங்கள். அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன். அவர்கள் மேல் இருந்த என் சினம் தணிந்து விட்டது. நான் இஸ்ரேலுக்கு பனி போல் இருப்பேன். அவன் லீலி போல் மலர்வான். லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் பொலிவு ஒலிவ மரம் போல் இருக்கும். லெபனோனை போல் அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தலை தூங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் எப்ராஹிமுக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவி சாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன். உன் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகிறார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தாயின் முகம் பார்க்கும் முன்னே, தந்தை கரம் சேர்க்கும் முன்னே, என்ன பெயர் சொல்லி என்னை அழைத்தவா? தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா? தாயின் முகம் பார்க்கும் முன்னே, தந்தை கரம் சேர்க்கும் முன்னே, எந்த பெயர் சொல்லி என்னை அழைத்தவா? தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா? என் வாழ்வில் நீ வந்தாய், என்னை பின் செல்லென்றாய். என் வாழ்வில் நீ வந்தாய், என்னை பின் செல்லென்றாய். ஏனென்றே அறியாமலே உன் வழியில் நான் வந்தேனே. தாயின் முகம் பார்க்கும் முன்னே, தந்தை கரம் சேர்க்கும் முன்னே, எந்த பெயர் சொல்லி என்னை அழைத்தவா? தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா? ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனமாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்கிறார் ஆண்டவர். ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12, வசனங்கள் 28 முதல் 34 முடிய. அக்காலத்தில் மறைநூல் அறிஞர்கள் ஒருவர் இயேசுவை அன்னைக்கு வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு,
இஸ்ராயேலை கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்போர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரை, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு செலுத்துவது போல அடுத்தவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளை விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததைக் கண்ட இயேசு அவரிடம், நீர் இறை ஆட்சியின் தொலைவில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. வந்தோம் தேவா, வந்தோம் தேவா, காணிக்கை தர வந்தோம் தேவா, ஏற்றருள்வாயே, இதனை ஏற்றுக்கொள்வாயே. பொன்னும் பொருளும் எடுத்து வந்தோம், பொற்பாதமே படைக்க வந்தோம், ஏற்றருள்வாயே, அதனை ஏற்றுக்கொள்வாயே. வந்தோம் தேவா, வந்தோம் தேவா, காணிக்கை தர வந்தோம் தேவா, ஏற்றருள்வாயே, இதனை ஏற்றுக்கொள்வாயே. பொன்னும் பொருளும் எடுத்து வந்தோம், பொற்பாதமே படைக்க வந்தோம், ஏற்றருள்வாயே, அதனை ஏற்றுக்கொள்வாயே. போதுமை மணியே, காணிக்கை கொண்டு வந்தோம் உன் திருவுடலாக, இதனை மாற்றிவிடு. திராட்சை பழங்களையே காணிக்கை கொண்டு வந்தோம் உன் திரு ரத்தமாக, இதனை மாற்றிவிடு. சகோதர சகோதரிகளே, திரு ரத்தத்தின் வல்லமையால் நாம் வாழ்வடைய வேண்டும் என்ற தாகத்தோடு நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. வாழ்வழிக்கும் வள்ளலை இறைவா, சிலுவை பீடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட காணிக்கை அனைத்துலக பாவங்களை போக்கியது. இப்பீடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் காணிக்கை குற்றங்கள் அனைத்திலிருந்தும் எங்களை கழுவி தூய்மைப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மனிதர் அனைவரும் சிலுவை மரத்தால் மீட்படைய வேண்டும் என்று திருவிழமானீர். எவ்வாறு எதிலிருந்து சாவு தோன்றியதோ அதிலிருந்து வாழ்வு புத்துயிர் பெறவும், மரத்தினால் வெற்றி கண்டவன் மரத்தினாலே தோல்வி காணவும் வேண்டுமென நியமித்தீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்துக் கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகள்
மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி என்றும் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த இரத்த துளிகள் என் மீதும் என்னுடைய குடும்பத்தின் மீதும் என்னுடைய தொழிலின் மீதும் தொழில் கருவிகள் மீதும் படிப்பின் மீதும் பொழியப்பட வேண்டும் என்று ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரே, எல்லாம் வல்ல தந்தையே, உமது பேரால் வருகின்ற உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை வாழ்த்துகின்றோம். மனிதரை மீட்கின்ற உமது அருள்வாக்கு அவரே. பாவிகளை அரவணைக்கும் உம் கைகள் அவரே. நாங்கள் உமது அமைதியை கண்டடையவும் வழியும் அவரே. ஆண்டவரே, எங்கள் பாவங்களால் நாங்கள் உம்மை விட்டு விலகிச் செல்கின்றோம். உம்மோடு ஒப்புரவாகிட நீரை எங்களை மீண்டும் வழி நடத்துகின்றீர். நாங்கள் மனம் திரும்பி உம்மிடம் வரவும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யவும் எங்களுக்காக சாவுக்கு நீர் கையளித்தும் திருமகன் வழியாக எங்களுக்கு அருளுகின்றீர். இவ்வாறு கிறிஸ்து எங்களுக்கு அருளிய ஒப்புரவை நாங்கள் இப்பொழுது கொண்டாடி உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி அருளும். இவ்வாறு இவையும் திருமகனின் உடலும் இரத்தவுமாக மாறுவனவாக. இம்மரல் பொருட்களை கொண்டாடும் பொழுது அவரது கட்டளைகளை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் எங்களுக்கு விடுதலை அளிக்க தம் உயிரை கையளிக்கும் முன் பந்தியில் அமர்ந்திருக்கையில் அப்பத்தை தம் கைகளில் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே அதே மாலை வேளையில் ஆசியின் கிண்ணத்தை தம் கைகளில் எடுத்து உமது இரக்கத்தை அறிக்கையிட்டதை தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவேயும் திருமகன் தமது அன்பின் அச்சாரமாக எங்களுக்கு விட்டு சென்ற இறப்பு உயிர்ப்பின் நினைவை நாங்கள் இப்பொழுது கொண்டாடுகின்றோம். இவ்வாறு நீர் எங்களுக்கு வழங்குகின்றவற்றை நிறைவான ஒப்புரவின் பலியாக நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். தூயவரான தந்தையே, உம் திருமகனோடு எங்களையும் ஏற்றுக்கொள்ளமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். அவருடைய ஆவியை இந்த மீட்பின் விருந்தில் கனிவு கூர்ந்து எங்களுக்கு தந்தருளும். எங்களை ஒருவர் மற்றவரிடமிருந்து அந்நியப்படுத்தும் அனைத்தையும் இவர் அகற்றுவாராக. இவரே உமது திரு அவை மனிதனிடையே ஒற்றுமையின் அடையாளமாகவும் அமைதியின் கருவியாகவும் செயலாற்றச் செய்வாராக. எங்களையும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா ஆயர்கள் மக்கள் ஆகிய அனைவரையும் அன்புறவில் காத்தல்வீராக. எங்களை திருமகனின் பந்தியில் இப்பொழுது ஒன்று செய்து சேர்த்துள்ளீர். அதுபோலவே கடவுளின் தாயாகிய மாட்சிக்குரிய கன்னிமரியா, உமது புனித திருத்தூதர்கள் புனிதர்கள் அனைவரோடும் எங்கள் சகோதர சகோதரிகளோடும் எங்களை ஒன்றிணைத்தருளும். இவ்வாறு
உமது நட்புறவில் இறந்து போன எங்கள் எல்லா மக்கள் அனைத்து இனத்தாரையும் மொழியினரையும் உமது நிறைவான அமைதி நிலவும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகத்தில் முடிவில்லா ஒற்றுமையின் விருந்தில் பங்கு பெற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவில் ஒன்று சேர்த்தருளும். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று மமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். இரத்து கோட்டைக்குள் எங்களை வழிநடத்தும் இறைவா, எங்களுடைய வாழ்வை அச்சுறுத்தக்கூடிய எல்லா விதமான தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை வேண்டுகின்றோம். உமது பரிவிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். இந்த உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் வழங்குகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்கள் வாயிலாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. எங்களுடைய பலவீனமான வாழ்வை நீர் கண்ணோக்கி பாராமல் எங்கு கூடி நிற்கக்கூடிய உடைய பிள்ளைகளின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. வாழ்வு தரும் ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறை
எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, வாழ்வு கொடுப்பதற்காக தன்னையே அழித்துக் கொண்டவர். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே. பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா, பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உமது புனித உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்களுமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இதனால் வாழ்வு தரும் சிலுவை மரத்தால் நீர் மீட்டருளிய எங்களை உயிர்ப்பின் மாட்சிக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
செல்பவராம் மனுக்குலத்தை காப்பவராம் அழைக்கிறார்